மாதந்தோறும் பகவான் நம்ம மேலே வச்சிருக்க ஒரு கருணையினால் நம்மளால் கூட சிவனடியார்களோட சரித்திரத்தெல்லாம், திவ்ய சரித்திரங்கள்லாம் பகவான் நம்ம மேலே வச்சிருக்கிற கருணையினால் நாமெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. போன மாதம் ஒரு சிவபக்தரோட நாயன்மாரோட திவ்ய சரித்திரம் நாமெல்லாம் அனுபவித்தோம். அந்த நாயன்மார்கள் பேர் நான் என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள்லாம் ஆன்சர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ சின்சியராக லிசன் பண்ணுவாங்க. சிறு தொண்டர் நாயனார் திவ்ய சரித்திரம் தான் போன தடவை நாம் எல்லாம் அனுபவித்தோம். சாமியோட ஆசை என்ன அப்படின்னா, அவரோட ஆசை என்னன்றதை நமக்கு உணர்த்துறது யாருன்னா ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜி மூலமாக தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிது. நாயன்மார்களோட திவ்ய சரித்திரம் நம்ம காது குளிர கேட்கணும். கேட்கறதுனால என்ன ஆகும்னா, நேற்று உங்களுக்கு உங்கள் டீச்சர் ஐஸ்வர்யா டீச்சர் சொல்லி தந்தாங்கள்ல, சொல்லி தரும்போது அவங்களுக்கே அழுகெல்லாம் வந்துச்சு. என்ன முக்கியமாக அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்களே இல்லையா, நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரணுன்றக்காகத்தான் நல்ல விஷயங்கள் காதால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லி தந்தாங்க இல்லையா. அப்போ நல்ல விஷயங்கள் காதால் கேட்கும்போது அவங்க சொன்ன மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுன்றது தான் நிச்சயம். அதுக்காகத்தான் நம்ம காது குளிர நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளோலாம் கேட்க முடியுமோ அத்தனையும் கேட்கும்படியாக பகவான் நமக்கு இப்படி ஒரு சத்சங்கம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஆசையாக அனுபவிச்சுட்டு தான் வர்றோம். ஸோ போன தடவை சிறு தொண்டர் நாயனாரோட சரித்திரம் பார்த்தோம். இந்த தடவை இன்னொரு நாயன்மாரோட சரித்திரம் பார்ப்போம். அவர் பேர் என்னென்னா சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான், சேரமான்றது எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த நாயன்மார்கள்லாம் ஏறக்குறைய இந்த ராஜா காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள். சோழராஜா, சேரராஜா, பாண்டியராஜா, இந்த 3 நாடு தான் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஆண்ட ஒரு இந்த ஏரியாவில் ஆண்ட ராஜாக்கள் அவங்க. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு. இந்த நாயன்மார் எங்கே அவதரித்தார் அப்படின்னா, பொதுவாகவே எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அதுக்கு பஞ்சமே கிடையாது. கோயில் இல்லாத ஊரும் கிடையாது, கோயில் இல்லாத தெரு கிடையாது. எங்கே பார்த்தாலும் கோயில். நம்ம நாட்டில் பண்ணுற பக்தி மாதிரி லோகத்தில் எந்த நாட்டிலையும் பக்தின்றதுக்கு நினச்சிக்கு கூட பார்க்க முடியாது. பக்தி நிறைஞ்ச நாடு, பக்தர்கள் நிறைஞ்ச நாடு, பகவான் அருள் பெற்ற நாடுன்னா அது நம்ம பாரத தேசம்தான். அப்போ ஒரு ஸ்தலத்தில் பிறக்கிறதே பெரிய பாக்கியம். ஒரு விசேஷமான ஸ்தலத்தில் பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாயன்மார் எங்கே பிறக்கிறாருன்னா, திருவஞ்சைக்களம்னு சொல்லி ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, இந்த சேர நாட்டில் ஒரு ஊர் கொடுக்கோளூர். அந்த ஊரில் இந்த திருவஞ்சைக்களம்ன்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே சிவபெருமானோட ஆலயம். அந்த ஆலயத்து பேர் திருவஞ்சைக்களம்ன்றது. அந்த ஊரில் தான் இவர் பிறக்கிறார். பிறக்கும்போது அவர் அந்த ராஜா பரம்பரையில் பிறக்கிறார். ராஜ பரம்பரைன்னா அந்த ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ராஜ வாழ்க்கைக்கு அதிகாரம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லா வசதிகள் இருக்கும். அப்படி சொடக்கு போட்டால் என்னன்னு கேட்குறதுக்கு அத்தனை
அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அத்தனை ஒரு படையே இருக்கும். அந்த பரம்பரையில் தான் பிறக்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பா அம்மா வைக்கிற பேர் என்னென்னா பெருமா கோதையார். அழகு பேரில் அந்த காலத்துலலாம் அப்படி வைக்கிறாங்க, பெருமா கோதையார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறாங்க. பின்னாடி இவருக்கு சேரமான் நாயனார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பேர் வருது. இந்த 63 சிலைகள்லாம் நம்ம உங்களெல்லாம் டீச்சர் சிவன் கோவில் கூட்டு போய் காமிச்சாங்களே, அதில் இவர் ஒருத்தர் இருப்பார், இந்த சேரமான் நாயனார். ராஜ பரம்பரையில் இருக்கும்போது நம்மலாம் கூட எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும், இந்த சின்ன பிள்ளைகளை தவிர மற்ற பெரியவங்க எல்லாரும் என்ன ஒன்று அனுபவிச்சிருப்போம். இந்த சின்ன வயசை அனுபவித்து தாண்டி தான் நம்ம எல்லோரும் வந்திருப்போம். சின்ன வயசில் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்போ என்னோடய ஆசை நான் சொல்கிறேன், அது மாதிரி அவரவருக்கு ஒரு ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த சின்ன வயசில் ஸ்கூல் போகிறது எல்லாருக்கும் ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்கூல் எப்படா முடியும், முடிஞ்சால் எப்படா ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடலாம், 4 வருஷம் யார்கிட்டையாவது கிரிக்கெட் விளையாடுவோம், என்ன ரோட்டில் கிட்டி விளையாடுவோம், பொம்பரம் விளையாடுவோம். இதெல்லாம் அனுபவித்த காலங்கள் தான் ஆசையாக. என்ன சாயந்தரம் ஆச்சுன்னா ஹோம்ஒர்க் எழுதுனா வீட்டுக்கு வாங்கடான்னு அம்மா சொல்கிற அளவுக்கு அந்த ஆட்டம் ஆடிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். இதுதான் அந்த வயசில் உள்ள ஆசை. இது நம்ம எல்லோரும் அவரவருக்கு இப்போ லேடிஸ் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் கொக்கோ விளாண்டுருப்பீங்க, ஓடி பிடிச்சி விளாண்டுருப்பீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அந்த வயசில் ஏற்படுற ஆசை. ஆனால் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த வித்தியாசத்தை எப்படி நமக்கெல்லாம் கிடைச்சது, இந்த பிள்ளைகளுக்கு கிடைச்ச பாக்கியம் எப்படி அப்படின்னா, குருநாதர் இப்படி ஒரு வழி காமிச்சிருக்காரு. பகவானை பார்க்குறது தான் உங்கள் ஆசை, பகவான் நாமத்தை பாடுறது தான் உங்கள் ஆசையாக இருக்கணும், பகவானோட திவ்ய சரித்திரங்கள், பகவானோட திவ்ய விஷயங்கள் காது குளிர கேட்கணுன்றது தான் உங்கள் ஆசையாக இருக்கணும்னு சொல்லி உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து பகவான் இங்கே அனுப்பியிருக்காரு. நீங்கள்லாம் பெரிய பாக்கியசாலிகள், நீங்கள் நினச்சி வர்றீங்களான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் சாமி உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காருன்னா அது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். சாமி உங்களை நினச்சி இங்கே அனுப்பியிருக்கார். பொதுவாக ஒரு பெரிய வசதி இருந்துச்சுன்னா அதை அனுபவிக்கணும் தான் எல்லாருக்கும் தோணும். இவரோ ராஜ பரம்பரையில் பிறந்தவர், ஆனால் இவர் அப்படி இல்லை. அந்த ராஜபோகத்தெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஒரு மனசு அவருக்கு கிடையாது. அதுக்கு நேர்மாறாக உங்களை மாதிரி அவர் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, கோயிலில் போய் அந்த ஊரில் இருக்க சிவபெருமான் கோயில் இருக்கே, அந்த திருவஞ்சைக்களம்ன்ற கோயில் இருக்கே, அந்த கோயிலில் போய் சிவபெருமானுக்கு அப்படி சேவை. ராஜ பரம்பரையில் இருந்தால் கூட கோயிலில் போய் பெருக்கி விடுவாராம். பெருக்கிறது மட்டும் இல்லாமல் சாமிக்கு உட்காந்து பூ தொடுப்பாராம். சாமிக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் உயர்ந்த விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் ராஜா மாதிரி ராஜா வாழ்க்கையில் நல்லா பட்டு மெத்தையில் படுத்து அப்படி சுகங்களை அனுபவிக்கிறதெல்லாம் அவரோட ஆசை இல்லாமல் சிவபெருமானை அனுபவிக்கணும், அவருக்காக வாழ்நாளை ஓட்டணுன்ற ஒரே நோக்கத்தில் கோயிலுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் போயிடுறாங்க. அங்கே போய் சிவத்தொண்டு ஆசையாக சிவபெருமானுக்கு சிவநாமமான ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் நம சிவாய அந்த நாம சொல்லிட்டே அவர் செய்கிற அத்தனை தொண்டும் அந்த நாம சொல்லி தான். குருஜி ஒன்று அழகாக சொல்லுவார். யாரை பற்றினா சிவானந்த சரஸ்வதி சாமியை பற்றி தான் சொல்லுவார். சிவானந்த சரஸ்வதி சாமி நமக்கெல்லாம் உலகத்துக்கே ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஸ்டார்ட் த டே வித் நாமா, ஃபில் த டே வித் நாமா, எண்ட் த டே வித் நாமா.
அப்போ ஸ்டார்ட் த டே வித் நாமான்னா தமிழில் என்ன அர்த்தம்? நாமா சொல்லி நம்மளோட நாளை ஆரம்பிக்கணும். நாமா சொல்லி நம்ம நாட்களை நிரப்பணும். நாமா சொல்லி நம்ம நாட்களை முடிக்கணும். அப்போ வாழ்க்கை இந்த நாமாக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சிவானந்த சரஸ்வதி சாமி சொல்லியிருக்காரு. அதை எடுத்து நமக்கு யார் கொடுத்தாருன்னா முரளிதர சாமிஜி தான். இன்றைக்கி அப்படி ஒரு குரு நமக்கு கிடைக்கலன்னா சத்சங்கத்தில் நம்மளாம் இப்படி வந்து உக்காந்துருப்போமான்றதே தெரியல. நாமளும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கில் அப்படி அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். ஆனால் குரு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ குரு காமிக்கிற வழியில் நம்ம போகிறதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்கிது. இந்த நாயன்மார் வந்து கோயிலில் போய் அப்படி தொண்டு பண்ணுறாரு இல்லையா, அவ்வளோ வசதி இருக்குது. அந்த வசதியெல்லாம் மறந்துட்டு பகவானுக்கு போய் தொண்டு பண்ணுறதுன்னா அது அவர் நினச்சி பண்ணுறாருன்றதோட பகவான் அவரை செய்ய வச்சுருக்காருன்றது தான் முக்கியம். இங்கே கூட ஒரு பையன் வருவான். நீங்களாம் இந்த பேட்ச்லாம் வர்றதுக்கு முன்னாடி செந்தில்னு ஒரு பையன் வருவான். உங்களை மாதிரி சின்ன பையனாக தான் வந்தான். சாமி மேலே அப்படி ஒரு ஈடுபாடு, குருஜி மேலே அப்படி ஒரு பக்தி. இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்துடுவான். வந்து என்ன பண்ணுவான்னா இந்த நாயன்மார் மாதிரி தான் உட்காந்து பூ தொடுப்பான். ஆசையாக எப்படி இந்த நாயன்மார் வந்து இந்த சிவநாமம் சொல்லி பகவானுக்கு அங்கே பூ தொடுக்கிற மாதிரி இந்த பையன் என்ன பண்ணுவான்னா இங்கே உட்காந்து யாரோடையும் பேசலாம் மாட்டான். அமைதியாக உட்காந்து யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குருரா. எந்த ஒரு வீண் பேச்சே இருக்காது. நாம மட்டும் கெட்டியாக பிடிச்சிருவான். அந்த மாதிரி அந்த பையன் வந்தான். அதுக்கு பிறகு காலேஜெலாம் முடித்த பிறகு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சோடனே என்ன பண்ணான்னா எதுனாலுமே குருஜிகிட்ட தான் கேட்பான், வேலைக்கு போகலாமா வைக்கணுமா. குருஜி வந்து போ, இந்த இடத்துல சேரு. குருஜியோட ஆசீர்வாதத்தை வாங்கி இப்போ வேலை பார்க்குறான். அங்கே இருந்தும் நாம சொல்கிறான். அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா பகவான்கிட்ட ஆசையாக நம்ம வந்து ஒரு கைங்கரியம் பண்ணும்போது அவரோட வழிகாட்டுதல் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்ன்றது சர்வ நிச்சயம். அதனால் உங்களுக்கு கிடைச்ச இந்த சான்ஸ் எல்லாம் விட்டுடக்கூடாது. லைஃப் லாங்காக நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆட்களாக நீங்களாம் மாற போகிறீங்க. என்ன இது சத்தியமாக நடக்கும். நீங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் பெருமைப்படுற அளவுக்கு நீங்களாம் வரப்போகிறீங்க. இதெல்லாம் இங்கே வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். என்ன இந்த பிள்ளைகள்லாம் இங்கே வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்களாம் வளர போகிறீங்க. காரணம் பகவான் பார்வையில் நீங்கள் வந்து வளர்கிறதுனால பகவான் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அமோகமாக மாற்றுவார். இவர் வந்து இப்படி கைங்கரியம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சேரன்மார் நாயனார் ராஜ வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம், சிவத்தொண்டே போதும் அப்படின்னு சொல்லி அப்படி கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்நேரம் சேர நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிற அந்த ராஜா அவருக்கு வந்து ரிட்டையர் ஆயிடணும்னு ஒரு எண்ணம் வருது. ரிட்டையர் ஆகி இந்த ராஜ பொறுப்பெல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு காட்டில் போய் தவம் பண்ண போயிடுவோம். பகவானுக்காக இனிமேல் ஆசிரியர் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையை ஓட்டிட்டோம், கடமை தவறாமல் ராஜ வாழ்க்கையை நடத்திட்டோம், இனிமேல் பகவானை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்றேன், நீங்கள் யாரனாலும் இங்கே ராஜாவை உட்கார வச்சிடுங்க, நான் வந்து இனிமேல் வந்து ஒரு துறவற வாழ்க்கையில் பகவானை தேடி போகிறேன், அதனால் எல்லா பொறுப்புகளும் அமைச்சர்களாகிய உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து யாரனாலும் இந்த பதவிக்கு உட்கார வச்சு சேரநாடோட புகழ் குறையாமல் அதோட மரியாதை குறையாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு வேலை உங்கள் வேலைன்னு சொல்லி அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து கிளம்பிடுறார். ராஜா கிளம்பி போனோடனே அப்போ அமைச்சர்கள்லாம் யோசித்து பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும். ஒரு பெரிய பதவி காத்திருக்கு, ராஜ பதவி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நினச்சா
அந்த அமைச்சர்களுக்குள்ளேயே போட்டி வந்துடும், நான் ராஜா ஆயிடுறேன் அப்படின்னு. ஏன்னா பதவி போதை மாதிரி ஒரு மோசமான போதை லோகத்தில் கிடையவே கிடையாது. மற்ற போதையாவது ஜெயிச்சிடலாம், இந்த பதவி போதை இருக்கே ரொம்ப மோசமானது. அது அப்படி மைண்டை கரெக்ட் பண்ணிடும். அப்போ அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அந்த ஆசை, அந்த காலத்தில் அப்படி ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. நாடு ராஜா அப்படின்னா அப்படி ஒரு மதிப்பு கொடுத்து அப்படி இருந்திருக்காங்க அந்த அமைச்சர்கள்லாம். அப்போ ராஜா நம்மள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு, அப்போ அதுக்கு தகுதியான ஒருத்தரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரை பார்க்குறாங்கன்னா, இந்த கோயிலில் உட்காந்துட்டு பகவானுக்கு சேவை செஞ்சிட்ருக்காரு இந்த சேரமான் நாயனார். இவர் தான் இதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அணுகிறாங்க. அவர் எங்கே இருப்பார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் ஸ்கூல் விட்டாச்சுன்னா இந்த பையன் கோயிலில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி கூட சாயந்தரம் ஒரு பொண்ணோட அம்மா இவ இங்கே தான் இருப்பான்னு சொல்லி அவளை தேடி ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் வருது. வெரி ஈஸி, இந்த பிள்ளைகள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கெலாம் இந்த பிள்ளைகள் ஸ்கூல் விட்டாச்சுன்னா வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, கோயிலுக்கு தான் வருவாங்க. அந்த பிள்ளைகளோட மைண்ட் செட் அப்படிலாம் மாற்றிருக்கார் பகவான். அது மாதிரி அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியுது, இவரை தேடி போகணுன்னா கோயிலுக்கு போனால் இவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போனால் அங்கே உட்காந்து பூ தொடுத்துட்ருக்கார். ராஜ பரம்பரையில் உட்காந்துருக்கவே அதில் இருக்கிறவங்க இதை நினச்சி பார்க்குறதெல்லாம் சான்ஸே கிடையாது. உட்காந்து பூவை கட்டிக்கிட்டு இருக்கார். அவரை போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. எல்லா அமைச்சர்களும் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ராஜா பொறுப்பெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்களாக பார்த்து ஏதாவது ஒரு மன்னரை சூஸ் பண்ணி இந்த ராஜ பதவி கொடுத்து நல்ல நிர்வாகம் பண்ணணும்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஏகமானதாக முடிவு பண்ணி நீங்கள் தான் இந்த அரசாட்சியை பண்ணணும் அப்படின்னோடனே உடனே டெம்ப்ட் ஆகணுமே. நமக்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சுன்னா ஆஹா அப்படின்னு மைண்டில் அப்படி சும்மா பல்பு ப்ரைட்டாக எரிஞ்சிடும் நமக்கெல்லாம். ஆனால் அவருக்கு அப்படி எரியல. சுகத்தண்டை தாண்டி பெரிய விஷயம் ஒன்று உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா அதில் அப்படி லயிச்சு போயிருக்கார் அவர். இதை காட்டிலும் எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலுமே நமக்கு அது ஒரு சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு காரியம் இருந்தால் தான் யாருனாலும் அதை செய்வோம். நமக்கு அது ஒரு சந்தோஷம், ஒரு காரியம் கிடைக்கலன்னா அந்த காரியம் யாருமே நம்ம செய்ய மாட்டோம். அப்போ இவருக்கு மனசார அவர் மனசுக்கு எந்த ஒரே ஒரு காரியம்தான், அந்த சிவத்தொண்டு செய்கிறதுல தான் இவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால இவர் யோசிக்கிறார். யோசித்துக்கிட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. இல்லை, அரசர் எங்கள்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்கள் இப்போ செய்கிற காரியத்தை செஞ்சுட்டே அரசாட்சியை பண்ணலாம் அப்படின்னோடனே இவர் இதில் நான் முடிவு எடுக்க முடியாது, நான் பகவான்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த முடிவை எடுப்பேன். என்ன ஒரு வைஸ் திங்கிங்னு இந்த பையன்லாம் அப்படி தான் செஞ்ச அந்த செந்தில்னு ஒரு பையன் சொன்னான்ல, வேலை கிடச்சோடனே இது எடுக்கவா வேண்டாமா அவன் தீர்மானம் பண்ணலை. நேராக குருஜிகிட்ட போனான், சாமி இப்படி ஒரு வேலை கிடச்சிருக்கு, போகவா வேணாமா. எதுனாலும் குருநாதர்கிட்ட நம்மள்கிட்ட பேசுகிற குரு இருக்க. பகவானுக்கும் நமக்கும் இடையில நம்மள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் வாங்கிட்டு பகவான்கிட்ட கேட்டு இது உனக்கு சரியா தப்பான்னு கேட்டு சொல்லக்கூடிய குரு நமக்கு இருக்கார். அதை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். இந்த பையன் அப்படி தான் பயன்படுத்தினான். நான் போய் வேலைக்கு சேரலாமா குருஜி, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி அவனை அப்படிலாம் வேலைக்கு சேர்த்து விட்டார். அதே மாதிரி தான் இந்த நாயன்மார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்படி வற்புறுத்து போனால் என்ன பண்ணுறாரு, நேராக சிவபெருமான்கிட்ட போய் பேசுகிறார். சிவபெருமான் அங்கே லிங்கமாக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இவருக்கு பதில் சொல்கிறார், நீ போய் வேலையை பாருங்க.
பண்ணும்போதே நீ எனக்கு தொண்டு பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த சாமி நம்மளாம் எத்தனை தடவை சிவன் கோயில் போயிருக்கோம், பெருமாள் கோயில் போயிருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் சிவன் நம்மள்கிட்ட பேசியிருக்காரா, இல்லை பெருமாள் பேசியிருக்காரா? பேசினதில்லை, ஆனால் பேசுவார். இந்த தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேசுவார். ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய அம்மா திலகவதிமா பகவான் சொல்லி திருவிளையாடல் புராணம் ரொம்ப ஆசையாக படிப்பாங்க. பகவான்கிட்ட போகும்போதெல்லாம் திருவிளையாடல் எடுத்து சொல்லுவாங்க. சாமிகிட்ட போகிறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமிக்காக அம்மா விபூதி பிரசாதம், குங்கும பிரசாதம்லாம் வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு போவாங்க. ஒரு முறை அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அன்றைக்கி மதுரையில் திருக்கல்யாணம்னா சொல்லவே வேண்டியதில்லை. மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குமிஞ்சிருவாங்க. கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க, கூட்டத்தில் மாட்டிட்டாங்க. பயங்கர கூட்டம். அந்த கூட்டம் எங்கள் அம்மாவை அம்மிக்கு பிடிச்சி தள்ளி ஒரு யானைக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிச்சு. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யானையை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க நிர்வாகிகள், கோயில் நிர்வாகிகள். அவ்வளோ கூட்டம். திடீர்னு பார்த்தா யானை கால் பக்கத்தில் போய் நின்னோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா அது லைட்டாக நம்மளை அப்படி ஒரு அசைவில் நம்மளை தட்டினாலே எங்கே போய் விழுவோன்னு நமக்கு தெரியாது. அம்மாவுக்கு உயிர் பயம் போச்சுடா, இன்றைக்கி இந்த யானை காலில் தான் நமக்கு முடிவு வரப்போன்னு அப்படி ஒரு பயம், மூச்சு திணறல், ரொம்ப பயம். மனசில் ஒரு சின்ன எண்ணம், நம்மகிட்ட தான் பேசக்கூடிய தெய்வம் திருவண்ணாமலையில் இருக்கார், இங்கே இருக்கிற கல்லுசாமிகிட்ட போய் நம்ம வந்துட்டோம்னு ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படி நினைக்க கூட்டம் தள்ளி நேராக சிவபெருமானுக்கு முன்னாடி அங்கே லிங்கத்துக்கு முன்னாடி தள்ளி போய் விட்டுடுச்சு. சரின்ட்டு சாமிக்கு வழக்கம் போல் திருநீரும் குங்கும பிரசாதம்லாம் வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு மறுநாள் காலையில் போகிறோம். நாங்கள்லாம் சாமிக்கு அப்போ சன்னதி தெரு வீட்டில் தான் பகவான் இருக்கார். சாமிகிட்ட பிரசாதம் எங்கள் அம்மா அப்படி தான் கொடுக்க தான் போகிறாங்க. சாமி ஒரு அப்படி ஜிபு நான் யூ டோன்ட் திங்க் இட் இஸ் அன் ஆர்டினரி ஸ்டோன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எந்த ஒரு சிவபெருமான் 64 லீலைகளும் அங்கே பண்ணாரோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவபெருமான் அதில் ஜீவனோடு அந்த கல்லில் இருக்கார். அதை ஆர்டினரி ஸ்டோன் நீ நினைக்காதன்னு தூக்கி வாரி போயிட்டுச்சு. எங்கே திருவண்ணாமலைக்கும் இதுக்கும் எங்கே இருக்குது, திருவண்ணாமலை எங்கே இருக்குது, மதுரை கோயில் எங்கே இருக்குது, இவங்க மனசில் ஒரு செகண்டு நினச்சிருக்காங்க, கல்லுசாமியை நான் கும்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் யார் காதில் கேட்குது? பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற பகவான் காதில் விழுது. அப்போ நாம் நினைக்கலாம், நம்ம பேசுகிறது பகவானுக்கு கேட்குமா, இந்த சாமி கேட்காதான்னு. எல்லாம் தெரியும். எல்லாம் நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாத விஷயமே கிடையாது. கல்லுசாமின்ற நினச்சி நம்ம வர்றதில்லை. ஆனால் நம்மளோட அவர் பேசுனது இல்லை. நாம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறோம். சாமி எனக்கு இதை கொடு, எனக்கு இந்த கஷ்டம் இன்றைக்கி வந்துருச்சு, அதை கொடு, நாளைக்கு வரும்போது அடுத்த கஷ்டத்தோடு வருவோம் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம நிறையா பேசுவோம். ஆனால் அவர் நம்மளோட பேசுகிறாருன்னு எப்போ புரியும்னா, நம்ம ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக வருவோம். அந்த பிரார்த்தனை நிறைவேறணுன்னா சாமி எனக்கு நான் சொன்னதை கேட்டிருக்காரு, பதில் கொடுத்தாருன்னு நமக்கு புரியுது இல்லையா? நம்மளோட சாமி நேராக பேசாட்டினா கூட நம்மளோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது மாதிரி தான் இந்த நாயன்மார் நேராக சன்னதிக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு சாட்சாத் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து, இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே அரசாண்ட ராஜா உங்களை தேடி போயிட்டாரான். அப்போ இந்த நாடை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது, நல்ல ராஜா வேணுன்றாங்க, என்னை பார்க்க சொல்கிறாங்க, உங்களை விட்டுட்டு உங்களுக்கு தொண்டு செய்கிறத விட்டுட்டு நான் எப்படி அங்கே போய் உட்காருன்னு சொன்னோன்னே, நீ கண்டிப்பாக போகணும்னு பகவானோட குரல் இவருக்கு கேட்குது. அப்போ ஒரு கண்டிஷன் இவர் போடுறார், இந்த தொண்டு நிப்பாட்டக்கூடாது,
இந்த தொண்டு நிப்பாட்டலைன்னா நான் அந்த காரியம் பண்ணுறேன்னு அது நிற்காதுன்றது பகவானே உத்தரவாதம் கொடுத்தோன்னே சரின்ற அப்படின்னு சொன்னோடனே நல்ல நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவருக்கு முடிசூட்டுறாங்க. முடிசூட்டி அந்த அரண்மனையில் அந்த ராஜாவோட சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. கையில் செங்கோல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படி சீரும் சிறப்புமாக அரசாட்சி பண்ணுறாரு. அப்போ ராஜாவாயிடுச்சே. ராஜாவாச்சுன்னா அவரை நம்ம மாதிரி சும்மா அப்படி நினச்சோம்னா கோயிலுக்கெல்லாம் நடந்துலாம் போக மாட்டாங்க. ஒரு யானையில் ஏற்றி அந்த ராஜ மரியாதைன்றதே ஒரு பெருசாக இருக்கும். ராஜ மரியாதையோட கோயிலுக்கெல்லாம் கிளம்பி போகிறார். அந்த கைங்கரியத்தை நிப்பாட்டுறதே கிடையாது. ஒரு நாள் அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யானையில் பட்டத்து யானையில் ஏறி போகும்போது அவருக்கு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. கோயிலை நோக்கி போகிறாங்க. சாமி தரிசனம் கிடைக்கிது, அவருக்கு நல்லா கிடைக்குது. நல்லா சாமியை அனுபவிச்சுட்டு திரும்பும்போது யானையில் திரும்பும்போது ஒருத்தரை பார்க்குறாரு. தூரத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு. யாரை பார்க்குறாருன்னா ஒரு வண்ணா, சாதாரண வண்ணா. அவன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வர்றான். அந்த வண்ணா உவர் மண்ணுன்னு சொல்லி ஒரு மண் இருக்கும். அந்த துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மண். அந்த பொதி மூடையை தூக்கிட்டு வர்றார். காலைல வண்ணான்னா ஒரு எளிமையான வாழ்க்கை தானே அவங்களுக்கு இருக்கும். அப்படி தோளில் வச்சுட்டு தூக்கிட்டு வர்றாரு. மழை பெஞ்சு மழையில் அந்த மண் கரைஞ்சி அவர் முதுகு ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக ஒட்டியிருக்கு. இவர் கண்ணில் அது எப்படி தெரியுதுன்னா சிவனடியாராக தெரியுது. ஏன்னா வெள்ளையாக இருந்தோன்னே திருநீர் பூசி ஒரு சிவனடியார் நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்காருன்னு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த யானையை கூட்டு போகும்போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாரு. வண்ணானுக்கு கை காலெலாம் ஆடிடுது. நினச்சி பாருங்கள், திடீர்னு நாட்டை ஆள்ற ராஜா ராஜா எங்கே, அவங்களுக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு வண்ணான்ட்டு என்ன இருக்கும்? பொதிமூடை தான் இருக்கும். வேறு ஒன்றும் இருக்காது. அதிகாரம் இருக்காது, பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ராஜா இவரை நோக்கி வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னே படன்னு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இவர் கையெடுத்து அவரை கும்புறாரு. அதுதான் விசேஷம். உடம்பு நிறைய திருநீர் பூசி ஒரு சிவனடியாராக எங்கள் முன்னாடி வந்தீங்களே, எனக்கு என்ன பாக்கியம்னு சொல்லி கையெடுத்து கும்புறாராம். ராஜாவானா கூட ஒரு சிவனடியாராக பார்த்தோம்னா வணங்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த மனசு அப்படி இருந்திருக்கு. இவர் உடனே சொல்கிறார், நான் ஒரு சாதாரண வண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த உடம்புல வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாக விபூதி பூசினவங்க எல்லாம் சிவபக்தர்கள் மட்டும் இல்லை, சாட்சாட் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி தெரியல. சாட்சாத் சிவனடியார் நீங்கள் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அவருக்கு அந்த வண்ணானுக்கு உதறல் இன்னும் போகவே இல்லை. பயப்பட வேணான்னு அவரையும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டு அவரை வழி அனுப்பிட்டு திரும்ப யானையில் ஏறி கிளம்புறாங்க. கூட ராஜா வந்தாருன்னா பின்னாடி அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இதை பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியம். என்னடா ராஜா ஒரு வண்ணானுக்கு கீழே இறங்கி இப்படி மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த குணம் ராஜாவாக இருந்தால் கூட ஒரு பணிவு, எல்லாரையும் மதிக்க தெரிஞ்ச ஒரு குணம் வேணும். மனுஷனை பார்க்கணும். இவர் மனுஷனை மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்கள்கிட்டையும் சிவபெருமான் தான் இருக்காருன்னு சொல்லி அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பார். நம்ம பகவான்கிட்டே பார்த்தாலே அதெல்லாம், நம்ம பகவான் குருஜியே பார்த்தாலுமே இந்த ஏற்றத்தாழ்வே இருக்கார். யாரை பார்த்தாலும் பகவான் ராம் ராம் தான் சொல்லுவார். நம்ம குருஜி ராதே ராதேன்பார். ஏன்னா அவங்களால நம்மள்கிட்ட இருக்கிற பகவானை நம்மளை பார்க்க முடியாது. நம்மள்கிட்டையும் பகவானை இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுதுன்றனால தான் நம்மளை பார்த்து ராம் ராம் ராதே ராதே அப்படின்றது அவங்களால சொல்ல முடியுது.
நம்மள்கிட்ட இருக்கிற அழுக்குகளை தாண்டி நமக்குள்ளே இருக்க ஒரு வைரமான பகவானை அவங்களால பார்க்க முடியுன்றனால தான் அவங்களுக்கு அப்படி தெரியுது. அது மாதிரி தான் இவர் இருக்கார். அந்த சமநிலை, யாரும் குறைஞ்சவங்க கிடையாது, யாரும் பெரிய ஆளும் கிடையாது. அந்த சமநிலை ராமாயணத்தில் இது வரும். நம்ம ரமண பகவான் ஓட பேரன், சகோதர பேரன் வந்து கணேசன்னா. அவர் வந்து ரமணாசிரத்தை சமீப காலத்தில் வரைக்கும் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தவர் தான். நம்ம பகவானோட தீவிர பக்தர் கூட கணேசன்னா. அவர் சொல்லி ஒரு அழகான விஷயம் கேள்விப்பட்டேன். இதே மாதிரி தான் அந்த சமநிலை, நான் உயர்ந்தவன் நான் கம்மியானவன் எண்ணம் இல்லாத ஒரு இது தான் ரொம்ப ராமாயணத்தில் வருமா. என்ன ஒரு விஷயம் வரும்னா, அந்த ராமாயணத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை ஸ்லோகம் ராமாயணத்தில் தெரியுமே, டீச்சர்ஸ் தான் தெரியும். 24,000 ஸ்லோகம் இருக்குல்ல. அதில் ஒரு ஸ்லோகம் வந்து எல்லாருமே ஒரு சமம் தான், எல்லாமே ஃபாதர் எவ்ரிதிங் இஸ் ஃபாதர்னு பகவான் சொல்கிறார். அப்போ எல்லாருமே ஒன்று தான், ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படின்றது ராமாயணத்தில் வந்து அது வரும் அந்த ஸ்லோகம். அப்போ அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது ரமண பகவானோட பக்தர் ஒருத்தர், பலராம் ரெட்டியார்னு ஒருத்தர் இருக்கார். ராமாயண காலத்தில் வேணால் இப்போ இருந்திருக்கலாம், ஆனால் இந்த காலத்திலலாம் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ இதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த விஷயம். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டங்கத்தில் வந்து ஜாதி அந்த வித்தியாசங்கள்லாம் உச்சத்தில் இருந்த காலம். இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஓடிடுச்சு. எங்கே? ரமணாசிரமத்தில் வச்சு. ரமணாசிரமத்திலே வச்சு ஓடிச்சுன்னா யார் காதலாச்சு போய் உழுகும்? ரமணரோட காதலில் தானே உழுகும். மறுநாள் வந்து ரமண பகவானோட தரிசனுக்காக அந்த பல்ராம் ரெட்டியார் அந்த ஹாலுக்குள்ளே போனால் ரமண பகவான் முன்னாடி நிறைய பக்தர்கள் வருவாங்க இல்லையா. உலகம் முழுக்க இருந்து வர்றாங்க, இந்தியாவிலையும் பல திசைகளில் இருந்து வர்றாங்க. அதில் ஒருத்தர் முக்கியமானவர் வந்திருக்கார். யார் வந்திருக்காருன்னா, பரோடா நாட்டு ராஜா வந்திருக்கார். அந்த சன்னிதானத்தில் உட்காந்துருக்கார், ரமணர் முன்னாடி உட்காந்துருக்கார். அவர் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காருன்னா, அந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கிற ஒரு பக்தர் உட்காந்துருக்கார். சமநிலை, பகவான் முன்னாடி ஏற்றத்தாழ்வே கிடையாது. பக்தர்களும் பார்க்கறதில்ல, பகவானும் பார்க்கறதில்ல. பகவான் வந்து எல்லாத்தையும் பக்தனை தான் பார்ப்பார். பக்தர்களோட பார்வை வந்து எல்லா பக்தர்களோட பார்வை எப்படி இருக்கும்னா பகவானை நோக்கி தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த பகவான் முன்னாடி இருக்கும்போது நம்மளை மறந்த நிலையில் இருப்போம். நம்ம அவரை தாண்டி வெளியில் போகும்போது தான் நமக்கு அந்த நான்ற ஒரு சிந்தனை வெளியே வரும். அது வரைக்கும் பகவான் மேலே தான் நமக்கு இருக்கும். பரோடா நாட்டு மன்னருக்கு வந்து ஒரு தோட்டி பக்கம் நான் உட்காந்துருக்கேன்ற எண்ணமும் கிடையாது. அந்த தோட்டிக்கோ ஒரு பெரிய மன்னர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன்னு கிடையாது. 2 பேருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, பகவான் முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்போ பகவான் முன்னாடி அந்த நானுன்ற எண்ணம் அழிஞ்சு போய் எல்லாம் போய் தெரியுது இல்லையா. அப்போ பல்ராம் ரெட்டியாருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகத்தை போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே, என்னோட சந்தேகத்தை திரிக்கிறதுக்காகத்தான் ரமண பகவான் இப்படி ஒரு லீலையை அழகாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிருது. இதை வந்து அங்கே நிர்வாகம் பண்ணுற கணேசன் நாட்டை வச்சு சொல்லும்போது இவருக்கு சந்தேகம் வந்துடுது. ராமாயணத்தில் நடக்கலாம், ரமண பகவானுக்கு நடக்கலாம், நமக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்தோடனே என்ன ஆகுது, அவர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பகவானோட பக்தர். இந்த கணேசன்னா வந்து பகவானோட பக்தர். கணேசன்னா வந்து பெரிய பெரிய பக்தர்கள்லாம் பகவான்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து யாருன்னா, இசைஞானி இளையராஜா வந்து பகவான்கிட்ட கூப்பிட்டு வந்தவர் வந்து கணேசன்னா தான். ஒரு நாள் வந்து அவர் இசைஞானி இளையராஜா வந்து ரமணாசிரம் வந்திருக்கும்போது அவரை கூப்பிட்டு நம்ம பகவான்கிட்ட சன்னதி தெரு வீட்டுக்கு கணேசனா வந்திருக்காங்க.
சாமி முன்னாடி உக்காந்துருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம். சாமி வந்து அந்நேரம் அவங்க முன்னாடி சொல்கிறாங்க, இந்த பிச்சைக்காரனை பார்க்குறதுக்கெலாம் யாரும் வரல, ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களாம். அப்போ சாமி பாருங்களேன், பகவான் தான். அந்த குணம் நான் பகவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பகவான்னா அது என்ன சொல்ல, தங்கம், சொக்க தங்கம். அது ராஜா உன்னை பார்க்குறக்கு அத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, போய் அவங்களுக்கெல்லாம் தர்ஷன் கொடுத்துட்டு வானோன்னு அவர் நெளிகிறார். அம்மா நம்ம வந்து பகவானை பார்க்க வந்திருக்கோம், ஆனால் பாரு இப்படி கூட்டம் வந்திருக்குன்னு வெளியில் போய் அவங்களெல்லாம் பார்த்து சாமி சொன்னார்னு இவரும் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து உக்காந்துட்டார். இப்போ கணேசனா மனசில் ஒரு சந்தேகம் கிளம்புனதை பகவான் வந்து பூர்த்தி பண்ணணுமே, அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணுமே. அதுக்கு தானே இத்தனை லீலைகள். கூட்டம் குமிஞ்சிருச்சு சன்னதி தெருக்கும் வீட்டுக்கு முன்னாடி. அதில் பகவானை பார்க்குறதுக்கும் ஆட்கள் வந்திருப்பாங்க. அப்போ பகவானுக்கு தெரியாத விஷயமே இருக்காது இல்லையா. பகவான் வந்து உள்ளே உட்காந்துருக்காரு. அவ்வளோ கூட்டத்தில் ரமணாசிரமத்தில் கூட்டி பெருக்கக்கூடிய நாகம்மாள் வந்திருக்காங்க. நம்ம பகவானை பார்க்குறக்கு ரமணாசிரமத்தில் கூட்டி பெருக்கக்கூடிய நாகம்மாள் வந்திருக்காங்க. அப்போ கணேசன்னா வந்து சாமிக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு, பக்கத்தில் இளையராஜா உட்காந்துருக்காரு. கணேசனாவை பார்த்து சாமி சொல்கிறாங்க, கணேஷா நாகம்மாள் வந்திருக்காங்க, போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னோன்னா, இவ்வளோ கூட்டத்தில் எங்கே நாகம்மாள், இவருக்கு தூக்கி வாரி போடுது. பின் பாயிண்ட்டாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்தா ஒரு கூட்டத்தில் எங்கேயோ அந்த அம்மா நிற்கிது. சாமி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வேகமாக நாகம்மாளை போய் பக்கத்தில் போனோன்னா நாகம்மாளுக்கு வந்து உதறார். எப்படி இந்த வண்ணானுக்கு இந்த ராஜாவை பார்த்தோன்னே உதற ஆரம்பிச்சதோ, ஏன்னா இவர் வந்து ஆசிரமத்தில் பிரசிடெண்ட்டாக இருக்கார் கணேசன்னா. நாகம்மாள் வந்து ஆசிரமத்தில் கூட்டி பெருக்கிற அம்மா. நாகம்மா உள்ள பகவான் கூப்பிட்றாருன்னொன்னே, நான் வரல சாமி, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் இருக்கீங்க, நான் எப்படி வருவேன், வரமாட்டேன், நான் இங்கே இருந்து பகவானை கும்பிட்டு தூரத்துலேருந்தே கும்பிட்டுக்கிறேன். கூனி குறுகி அப்படி நெளிஞ்சு பயம், கை காலெலாம் உதறி அப்படி நிற்குது அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு கணேசனை உள்ளே போய், பகவான் நான் கூப்பிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி வரமாட்டேன்னு, பயத்தில் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இல்லை கையை பிடிச்சா கூட்டம் சொல்லி உள்ளே வெளியில் போய் நாகம்மாளை வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ரமணாசிரம் என்ன பகவான் கூப்பிட்றாருன்னு சொல்லி உள்ளே இழுத்து கூட்டு போய் உட்காந்தோன்னே இங்கே பார்த்தா சாமி முன்னாடி இளையராஜா, சாமி முன்னாடி ரமணாசிரம் பிரசிடெண்ட்டு கணேசன்னா, ஆசிரமத்து ஒரு அடிப்படை வேலை பண்ணக்கூடிய ஒரு பக்தை. அப்போ பகவான் வந்து தகுதி பார்த்துலாம் ஆசீர்வாதம் பண்ணுறதில்ல, பக்தியை பார்த்து மாத்திரம்தான் ஆசீர்வாதம் பண்ணுறார். அதோடு பகவான் நிப்பாட்டிடல. நாகம்மாவை பார்த்து பகவான் ஒரு இனிமையான குரலில், நாகம்மா இந்த பிச்சைக்காரன் உனக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ இறங்கி வர்றார் பகவான். இந்த பிச்சைக்காரன் உனக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னோடனே அந்த அம்மா கூனி குறுகி நிற்கிது. ஏன்னா எதிர்த்தாப்பில் ஆசிரம பிரசிடெண்ட், இங்கே இளையராஜா உட்காந்துருக்காரு, பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளுன்னு சொல்லி பகவான் இப்படி கேட்குறாருன்னு சொல்லி அந்த அம்மா கூனி குறுகி அழகாக ஒன்று கேட்குது, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் சாமி அப்படின்னு. எவ்வளோ சமத்தாக கேட்டிருக்கு பாருங்களேன். சாமிகிட்ட போய் இதை கூட அதை கூடலாம் கேட்குறதுக்கு பதிலாக உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சாமி, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். பகவான் அதுக்கு அழகாக ஒரு பதில். அப்பா சொல்கிறார், நாகம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு நிறையா இருக்குது, அப்பா உன்னை நல்லா பார்த்துக்கிடுவார், உன்னையும் மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி பகவான் அதை அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி போய் உட்காரலான்னு சொல்லி இடத்த காமிக்கிறார். போய் அந்த அம்மா ஏற்கனவே கைகாலெலாம் நடுங்கி போயிருக்கு, போய் உட்காருன்னா இளையராஜா பக்கத்தில் போய் உட்கார சொல்லிடுறார். போய் உட்காந்துருக்கு. அப்போ தான் கணேசனாக புரியுது, நேற்று தான் இந்த டவுட் நம்ம மனசில் வந்துச்சு, இன்றைக்கி பாரு ராஜா பக்கத்தில் இவங்கள உட்கார வச்சுருக்காங்க,
பகவானுக்கு வந்து ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது, சமநிலை. அந்த சமநிலையில் நிற்கிறது யாரால் நிற்க முடியும்னா பகவானால் தான் நிற்க முடியும், வேறு யாராலையும் நிற்க முடியாது. சமநோக்கு பார்வை யாரால் பார்க்க முடியும்னா பகவானால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த நாயன்மார் வந்து அவரை வந்து அவர் கண்ணுக்கு வந்து வண்ணானா தெரிஞ்சால் கூட அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் விபூதின்னு தெரியுது. அந்த விபூதியை பார்த்த மாத்திரத்திலே தன்னை மறந்த ஒரு நிலை, நான் ராஜான்னு ஒரு நிலையை மறந்து கீழே இறங்கி வர்றாரு பார்த்தீங்களா. அந்தஸ்தை உதறி போடுறாரு, பதவி அந்த நேரத்தில் அதிகாரத்தை உதறிட்டு கீழே இறங்குறாரு, பதவியை உதறிட்டு கீழே இறங்குறாரு. எதுக்காக இறங்குறாருன்னா பார்த்தது சிவனடியார், தன்னை மறந்துக்கிறார். தன்னை மறந்த நிலைன்றது சாதாரண நிலை இல்லை. நமக்கும் அதெல்லாம் வரும். எப்போ வரும்னா இவர் முன்னாடி உக்காந்துருக்கணும், பகவான் முன்னாடி இருக்கிறப்ப நமக்கெல்லாம் அது வரும். நமக்கெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்காரு, நிறைய கொடுப்பார் அது. ஏன்னா இங்கே வரும்போது தான் நம்ம வந்து நம்மளை மறந்து உள்ளே எப்படி செருப்பை வெளியில் கழட்டி போட்டு உள்ளே வர்றோமோ அதே மாதிரி உள்ளே வரும்போது நான்ற அகங்காரத்தை கழட்டி போட்டு பகவான் அப்படின்னு நம்ம நினச்சி உள்ளே வர்றோம் இல்லையா. அந்த நிலை பகவான் நமக்கு கொடுப்பார். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் போயிருந்தப்போ சுப்பையா நாடார் மடத்தில் வச்சு பகவானோட தர்ஷன் கிடைக்கிது. நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம சாமி வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் உண்டு அப்படின்னு. ஸ்மோக் பண்ணும்போது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், நாங்களே கூட சாமிக்கெலாம் சிகரெட்ஸ் பற்ற வச்சு கொடுத்துருக்கோம். எங்கள் அம்மா பற்ற வச்சு கொடுப்பாங்க, எங்கள் சித்திமார்கள் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு இது ஆசையாக சாமிக்கு வந்து செய்கிறது வந்து அதில் ஒரு ஆசை. சாமி இந்த வாய்ப்பு நம்ம கொடுக்க மாட்டாருன்னு கேட்கவே மாட்டோம், அவரே அலோவ் பண்ணுவார். அதை ஆசையாக செய்வோம். அந்த ஸ்மோக் பண்ணிவிட்டு சில சமயம் ஆஸ்ட்ரேயில் வைப்பார். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மா கையில் கொடுத்து வச்சிரு அப்படின்னு ஒரு ஆர்டர் சொல்லாமலே சொல்கிறார். அம்மா ஆசையாக கையில் வச்சுருக்காங்க. சாமி முன்னாடி நம்ம எல்லோரும் சாமி முன்னாடி என்ன இருக்கும், நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா அவரை பார்த்த மாத்திரத்திலே உக்காந்துருக்கோம். இது எல்லா பக்தர்களும் செய்கிற ஒரு விஷயம். சாமி முன்னாடி மட்டும்தான் நம்மளை மறந்து சாமியை மட்டும் அனுபவிக்கிற நிலையில் நம்ம இருப்போம். அம்மா சாமியை பார்த்த மாணிக்கே இருக்காங்க. இங்கே சிகரெட் வந்து கையில் அப்படி இங்கே வரைக்கும் அப்படி கங்கு வந்துருச்சு, நெருங்கிக்கிட்டே வருது கையில். இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், கையை சுட்டுரும். வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அத்தை, எங்கள் தர்மர் மாமாவிட்ட அத்தை லீலாத்தை வந்து கவனிச்சிடுறாங்க. திலகவதி சாமி இங்கே இருக்காங்க, கையை சுட போகுது, சிகரெட்டை கீழே போடு. அது சாமியோட சிகரெட் கார். எங்கள் அம்மா காதில் உழுகுது, அது எப்படி சாமி சிகரெட்டை கீழே போடுறது? சாமி வச்சிருன்னு தானே சொன்னார், சுட்டுச்சுன்னா கீழே போடுன்னு சொன்னார். வச்சிருன்ற அந்த ஆர்டர், அதை ஒன்றை மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன்னு கீழே போடலை. எங்கள் அத்தைக்கு என்னமோ அவங்க கைக்கு சுட போடுற மாதிரி பதட்டம், சுட போகுதுன்னு பதட்டம். திலகவதி திரும்ப திலகவதி அதை கீழே போட்டுன்னா எங்கள் அம்மாவுக்கு சாமி கொடுத்த ஆர்டர் மட்டும் தன்னை மறந்த ஒரு நிலை. அந்த ஆர்டரை தவிர வேறு ஒன்றும் ஞாபகம் வரல. இந்த லீலைகள்லாம் நடத்துகிறது யார்? அவர் தானே. அவருக்கு தெரியாதா என்ன? கையை சுடப்போகுது வைக்க போகுதுன்றது தெரியும்ல. அடுத்த செகண்டு சுட போகுது, திலகவதி கொடு அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். கையில் அம்மா கையில் ஒரு மார்க், அது இயற்கையாகவே ஏதோ ஒரு மார்க். என்ன திலகவதி, யூ பர்ன்ட் யுவர் ஹேண்ட், கையை சூடுபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி. இல்லை சாமி, அது பிறவிலே இருக்கணும்னு கையை வாங்கி நான் கொடுத்த ஒரு சின்ன வேலையை அவ்வளோ பக்தியாக பண்ணேன்னு அம்மா கையை அப்படியே தடவி கொடுக்குறாரு சாமி. என்ன ஒரு கருணை! என்ன அவர் கொடுத்த ஒரு வேலையை மனசார செஞ்சோம்னா பகவான் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வர்றாருன்றது இதெல்லாம் ஒரு உதாரணம். நமக்கெல்லாம் அவர் கொடுத்த ஒரே ஒரு வேலை ஒன்று தான், ஆசையாக அவரோட நாமமான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா.
योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार. இந்த நாமத்தை ஆசையாக அனுபவித்து சொல்ல 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 நம்ம மனசுக்குள்ளேயும் பகவான் வந்து நம்மள்கிட்ட அவரோட லீலைகள்லாம் பண்ணுறதை அப்படி உணரலாம். அது மாதிரி தான் தன்னை மறந்த நிலையில் தான் இதெல்லாம் நடக்கும். பகவான்கிட்ட நம்மளை மறந்து நிற்கிற நிலையில் பகவான் இப்படி நம்மளை நோக்கி இறங்கி அனுக்கிரகம் பண்ணுவார். உமாமா இருக்காங்களே, நம்ம உமாமா எங்கள் அம்மாவோட தங்க, நமக்கெல்லாம் நாம ருசியை கொடுத்த ஒரு குரு, நம்ம குரு உமாமா. எங்கள் உமாமா எப்படி இருப்பா அப்படின்னா, சின்ன வயசில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த்து சாமியை பார்க்க ஓடிடுவோம். லீவுனா எங்களுக்கு வந்து போகக்கூடிய இடம் வந்து சாமி பார்க்குறது தான். சாமியை அப்படி ஆசையாக பார்க்க பார்க்க ஓடுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சாமியை இங்கே வந்து இருந்தாலும் சாமியோட சிந்தனை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்பம் எப்படி நடக்குது, பிள்ளைகள் சாப்பிட்றாங்களா, ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு தன்னை மறந்த நிலையில் தான் எந்நேரம் இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, சாமி தான் பிள்ளைகளெல்லாம் வளர்க்குறாங்க, சாமி தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை மறந்த நிலையில் ஒரு நாள் என்ன ஆயிடுது, ரோட்டில் ஒரு பெரிய யானை வருது. யானை வந்தால் யார் கண்ணையும் தப்பாது இல்லையா? ஒரு பெரிய யானை வந்துச்சுன்னா நம்ம கண் தப்பாமல் இருக்கும் இல்லையா? யானையை பார்த்தோம்னா சந்தோஷத்தில் நின்று பார்ப்போம். நாங்களாம் கூட சின்ன வயசில் யானை சாணி போட்டுச்சுன்னா மேலே போய் நின்று குதித்து ஆடி, அதில் ஏதோ நல்லதுன்பாங்க, அது மேலே குதிச்சுலாம் ஆடிட்டு விடுவோம். அவனுக்கு ஏதாவது ஒரு அந்நேரம் ஏதோ ஒரு ரூபா கொடுத்தா மேலே ஏற்றி விடுவான். ரொம்ப அடி ராஜா போகிற மாதிரி, அப்படி ஒரு ஆசையாக போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி தானே இருக்கும். இவங்களுக்கு யானை வர்றதே கூட தெரியல. நேராக போய் தும்பிக்கையில் மோதி எப்போ நிற்கிறாங்கன்னு கண்ணு முன்னாடி யானை. அதுக்கு பிறகு தான் உஷாரே வருது. அது வரைக்கும் யோகிராம் சுரத்மான்ற பகவான் சிந்தனையிலே இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உமாமா சொல்லுவா, அந்த நிலையில் வச்சுருந்தார்ரா, அப்புறம் பியூஸை பிடுங்கிட்டார்ரா அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க மட்டும் அந்த நிலையிலே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலையில் உமா உனக்கு இதை காட்டிலும் உனக்கு ஒரு பெரிய காரியம் இந்த பிச்சைக்காரன் வச்சுருக்கான், சொல்லாமல் செஞ்ச காரியங்கள் இதெல்லாம். என்ன ஒரு காரியம்னா, யாரெல்லாம் நாம சொல்ல வைக்க முடியுமோ அந்த காரியம் உனக்கு இந்த பிச்சைக்காரன் கொடுக்குறான்னு சொல்லாமல் கொடுத்த காரியம். அந்த நிலையில் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இத்தனை குழந்தைகள், இத்தனை பக்தர்கள் வந்து நாம சொல்லியிருக்க முடியாது. அப்போ பகவான் வந்து பார்த்தார், அந்த நிலையை எடுத்துட்டு இந்த நிலையை, பெரிய நிலையை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. தன்னை மறந்த நிலை, உயர்ந்த நிலை. நம்ம வாசிகாவோட அப்பா, அவர் மட்டும் நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி யோகிராம் சுரத்மார்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அக்கா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஞானானந்தரோட பக்தர், ஞானானந்தரோட ஆசிரமத்தில் நம்ம பகவானே சேர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற குடும்பம் அது. ஞானானந்தர் மேலே அப்படி ஒரு பக்தி ராஜமாணிக்க ஐயாவுக்கு. பிள்ளைகளெல்லாம், அக்கா, அவங்க அன்னைமார்கள், அக்காவோட அம்மா எல்லாரையும் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி ஞானானந்தர் ஆசிரமத்துக்கு கூட்டு போவாங்களாம். கூட்டு போயாச்சுன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகம் நடத்தினவர். அக்ஸார் பெயிண்ட்ஸ்ன்ற ஒரு பெரிய நிர்வாகம். ஒரு நிர்வாகம் நடத்துறதுன்னா அதை நடத்துகிறவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் வெளியில் போகலாம், திரும்ப வந்து நிர்வாகத்தை நடத்துகிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவர் வந்து அதற்கு நேர்மார், எல்லாம் குரு பார்த்துக்கிடுவார் அப்படின்ற ஒரு மனோநிலை. எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போவாராம். கூப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஞானானந்தர் ஆசிரமத்துக்கு போனால் போய் இறங்கியாச்சுன்னா ரிட்டர்ன் டேட்டு வந்து
நம்ம ட்ரெயின்லலாம் என்றைக்கு டேட் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, கிடைச்சா தானே நம்மளால் ரிட்டர்ன் வர முடியும். அதே மாதிரி தான் கேள்விக்குறியோடு இருக்குமா. என்றைக்கு ரிட்டர்ன் டேட்டுன்றது இவங்க நிர்ணயம் பண்ண முடியாது போல், ஞானானந்தர் தான் நிர்ணயம் பண்ணுவாராம். அப்போ அக்கா சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகணுமான்னு, ஸ்கூல் படிப்போடு உனக்கு பெரிய படிப்பு இங்கே தான் உனக்கு கிடைக்கும். சாமி என்றைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி கிளம்போம். 1 நாள் போகுமா, 2 நாள் போகுமா, 1 வாரம் போகுமா, 2 வாரம் போகுமா, 1 மாதம் கூட போயிடுமா. 1 மாதம் நானே நினச்சி பார்ப்பேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு எல்லோரும் இங்கே மணியை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அதுக்கு மேலே நம்மளால் உட்காரவே முடியாது, அவ்வளோ சிரமமாயிரும். ஒரு ஆசிரமத்தில் போய் சரி 1 நாள் போய் உட்காரலாம், 1 மாதம் அவர் எப்போ சொல்லுவார்னு உட்காந்துருக்க முடியுமா? அந்த மனசு இருந்துச்சுன்னா உட்கார முடியவே முடியாது. அந்த தன்னை மறந்த ஒரு நிலை இருந்துச்சுன்னா தான் குரு எப்போ சொல்கிறாரோ அப்போ நான் கிளம்புறேன், அந்த நிலை அவருக்கு இருந்திருக்கு. அப்படி அனுபவிச்சிருக்கார். அக்காட்ட கூட கேட்டேன், ஸ்கூல்லலாம் வசவு வாங்க மாட்டிங்களாக்கா, இப்படி லீவெல்லாம் போட்டு போனீங்களேன்னு. ஸ்கூலில் வசவு தான் கிடைக்கும், ஆனால் அதுக்கும் பகவான்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி, இந்த அனுபவம்லாம் அக்கா யூடியூப்பில் இப்போ சொல்ல போகிறாங்க. அது நான் வர்ற திங்கள் போய் அடுத்த திங்கள் வரும், அந்நேரம் எல்லாம் இதெல்லாம் கேட்டு அனுபவிக்கணும். தன்னை மறந்த நிலை. குருவை பார்த்தோன்னே உலகமே மறந்துடும். உலகம்ன்றது ஒரு மாயை, குருன்றது நிஜம், நிரந்தரம். குரு வேற இல்லை, பகவான் வேற இல்லைன்னு சொல்லி யார் இருந்தால், ராஜமாணிக்கையா இருந்தார். அது மாதிரிலாம் இருந்துட முடியுமா? முடியவே முடியாது. அவர் இருந்தனால தான் நமக்கெல்லாம் இப்படி கிடச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அப்பேற்பட்டவர் ராஜமாணிக்கையா. அது மாதிரி தான் இவங்க இந்த ராஜாக்கள்லாம் இருந்திருக்காரு. இந்த சேரமான் நாயனார் அந்த ராஜான்ற பதவியை மறந்து சிவனடியாரை பார்த்தோன்னே இந்த ராஜ பதவி துஷ்டம், ஒன்றும் கிடையாது, தூசி இறங்கி வர்றாரு. இவர் இறங்கினா அமைச்சர்கள்லாம் எல்லாம் கீழே வரணுமே. ஒரு ஆள் இறங்கியாச்சுன்னா எல்லோரும் கீழே வந்துடணுமே. அப்போ அந்த அளவுக்கு தன்னை மறந்த நிலை எப்போ வருதுன்னா, அந்த பக்தி இருந்தால் தானாக வந்துடும். அது அப்படி சிவபூஜை பண்ணுவார் இவர். சிவபூஜை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யார் நினச்சி சிவபூஜை பண்ணுவார்னா, சிதம்பரம் நடராஜரை நினச்சி சிவபூஜை பண்ணுறவர். சிவபூஜை பண்ணும்போதே அந்த முடிக்கிற ஸ்டேஜில் சிவபெருமானோட சலங்க சத்தம் கேட்குமா அவருக்கு. அப்போ அவருக்கு புரியும், நம்ம பண்ணுற பூஜையை பகவான் ஏற்றுக்கிட்டார் அப்படின்றது அவருக்கு புரியும். அப்படி ஆசையாக ஒரு நாளில் டெய்லி பண்ணும்போது அவருக்கு அந்த அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது, இவரை சோதித்து பார்க்கணுமே. பகவானுக்கு பக்தனை சோதித்து பார்க்குறதுல அப்படி ஒரு ஆசை இருக்குமா என்னன்னு தெரில. உலகத்துக்கு இவரோட பக்தியை காமிக்கணும்னு. என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் அந்த சலங்க சத்தம் கேட்காது. இவருக்கு பக்குன்னு ஆயிரும், இன்னும் இன்றைக்கி நான் எதுவும் தப்பாக பூஜை பண்ணிட்டேன்னா, ஏன் இன்றைக்கி பகவான் அவரோட சலங்க ஒலியை நமக்கு கேட்கலை அப்படின்னு மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். சரி இப்போ வருவார், அப்போ வருவார், சரியாக பூஜை பண்ணலையோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். வர்ற மாதிரியே தெரியல. நான் தான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுறார் ராஜா, கையில் இருக்கிற கத்தியை எடுத்து குத்திடுறார். இனிமேல் பகவான் எனக்கு வரலைன்னா இந்த உயிர் இருந்து எனக்கு என்ன யூஸ், நோ யூஸ் அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து குத்த போகிறாரு. குத்துற பத்தத்தில் சத்தம் கேட்டது, நிப்பாட்டிடுறார். அப்பா சாமி காப்பாற்றிட்டாருன்றது மனசில் அப்படி தானே ஓடலை. இவ்வளோ நேரம் வராமல் ஏன் கத்தியை குத்த போகிற நேரம் மட்டும் பகவான் வந்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வியை வேறு பகவான்கிட்ட கேட்டுறார். பகவான் பேசுகிறார் அசரீரியா. உன்னை மாதிரி ஒரு பக்தன் என்னை அங்கே கொண்டாடிட்டு இருந்தான் சிதம்பரத்தில், சுந்தரமூர்த்தி நாயனார் என்னை நோக்கி அப்படி ஆசையாக பாடிக்கிட்டு இருந்தான். அவருக்கு என்னோடய அருளை கொடுத்துட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ ஒன்றும் நினச்சிக்கிறாத, உனக்காக நான் வந்துட்டேன்னு சொன்னோன்னு பக்குன்னு இவருக்கு ஆயிடுச்சு. சாமி
நமக்காக அங்கே ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற நேரத்தில் கிளம்பி வந்திருக்கேன்னா அந்த பக்தர் எப்பேற்பட்ட ஒரு பக்தராக இருக்கணும்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்கணுன்னு அப்படி ஒரு ஆசை வந்துடுது இவர். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, பின்னாடி சுந்தரமூர்த்தி நாயனாரெல்லாம் தேடி போக போகிறார் இவர். இதுக்கிடையில் மதுரையில் ஒரு பக்தர் பாண்டிய நாட்டு ராஜா ஆள்றார். மதுரை வந்து ஆண்ட ராஜா வந்து பாண்டிய மன்னர்கள் தான் மதுரையெல்லாம் ஆண்டுக்கிட்டு இருக்கிற காலம். அந்த ராஜா பேர் வரகுண பாண்டியன். திருவிளையாடல்லே வரும் அது. அந்த வரகுண பாண்டியன் சபையில் ஒருத்தர் பகவான் மேலே பாட்டுக்கள்லாம் பாடக்கூடியவர் யாருன்னா பானபத்திரர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த திருவிளையாடல் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அந்த பானபத்திரர் வந்து அரசபையில் பாடக்கூடியவர், அதுக்கேற்ற சன்மானங்கள்லாம் வாங்கக்கூடியவர். ஹேமநாதர்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வித்வான் வடக்கிருந்து இங்கே வருவார். அவ்வளோ அற்புதமாக பாடுவார். ராஜா வந்து அவரோட பாட்டுக்கு ரொம்ப உருகி போய் என்ன சொல்லுவார், நிறைய அள்ளி, ராஜானாலே அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடார். கொடுக்க ஆரம்பித்தோன்னே இவருக்கு ஒரு மண்டகர்வம் வந்துடுது. யார்? இந்த வடநாட்டு பாடகர் ஹேமநாதருக்கு மண்டகர்வம் வந்தோடனே, என் அளவுக்கு பாடுறதுக்கு உங்கள் நாட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் விட்றார், போட்டி. ராஜாவுக்கு இது மான பிரச்சனையாயிரும் இல்லையா? உடனே பானபத்திரர் தான் நம்ம இதில் உட்காந்து பாடுறாரு, இவரை பாட சொல்லிடுறேன்றார். இவரும் சரின்றார். சரின்னு சொல்லிவிட்டு இவர் பானபத்திரர் வீட்டு போகும்போது ஹேமநாதர் தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து ஒரு அழகு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா ஹேமநாதர் சிஷ்யர்கள் வந்து அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க. யார் நீங்கள்லாம் சொன்னோடனே, இந்த மாதிரி எங்கள் குரு உள்ளே இருக்கார், அவரோட சிஷ்யர். நீங்களே இவ்வளோ அழகாக பாடுறீங்களே, அவர் மனசில் ஓடுது. அப்போது உங்கள் குரு எப்படி பாடுவார், இவர்கிட்ட போய் நாம் போட்டிடுறோமேன்னு மனசில் ஒரு பயம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சிவபெருமான் நடத்துகிற லீலை, என்னோடய சுந்தரேஸ்வர கடவுள் நடத்துகிற லீலை, அவர்கிட்ட நான் இதை ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்கிடுவாருன்னு பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறார். போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, பகவான் இவரோட கஷ்டத்தை புரிஞ்சிடுறார். சுந்தரேஸ்வர பெருமான் வந்து இவரோட கஷ்டத்தை புரிஞ்சிட்டு என்ன ஒரு லீலை பண்ணுறாருன்னா, அன்றைக்கே சாயங்காலம் பொழுது அடங்கின பிறகு ஒரு விறகு வெட்டி தலகு மேலே ஃபுல்லாக விறகு வேணுமோ ஒரு ஒல்லி பாய்ச்சானா வந்து உடல் முழுக்க பார்த்திங்கன்னா எலும்பும் தோலுமாக ஒரு ஆள், அழுக்கு பிஞ்சு போன செருப்பு, உடம்புல ஒரு சும்மா ஒரு துண்டு, என்ன உடம்புல ஒரு சதப்பத்து கூட கிடையாது. அப்படி ஒரு பாவம் போல் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு விறகுன்னு விற்றுட்டு வர்றாரு. வரும்போது இந்த ஹேமநாதர் தங்கியிருக்கிற இடத்துல வந்து அப்படி அழகாக உட்காந்து பாடுறார். பாட ஆரம்பித்தார்னா ஹேமநாதருக்கு இப்போ வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அப்படி பகவான் பாடினா எப்படி இருக்கும். பகவான் யாருக்காக இறங்கியிருக்காருன்னா, இந்த பானபத்திரன்ற ஒரு பக்தனுக்காக இறங்கி வர்றாரு. அப்போ இறங்கி வரும்போது விசாரிக்கிறார், இப்படி அழகாக பாடுறீங்களே, உங்கள் குரு யார் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு குருலாம் கிடையாது, பானபத்திரர்னு ஒருத்தர் இந்த நாட்டில் நல்லா பாடுவார், அவர்கிட்ட போய் பாட்டு படிச்சுக்கிடலான்னு நினச்சி நான் போனேன். என்னோடய தோற்றத்தெல்லாம் பார்த்து இது உமக்கெல்லாம் ஏற்றது கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார். அதனால் தூரத்துலேருந்து கேட்டு நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, தூரத்துலேருந்து நீ கேட்டு பாடினதே இப்படி அழகாக இருந்துச்சுன்னா பானபத்திரர் எப்படி பாடுவோம் தெரியாமல் நான் பாட்டுக்கு இப்படி சேலஞ்ச் பண்ணிட்டேன், இப்படி போட்டி கூப்பிட்டுட்டேன்னு சொல்லி ஹேமநாதர் என்ன பண்ணுவார், நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் வீணையை ஹார்மோனி பட்டி எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு துணியக்கானன்னு பாண்டிய நாட்டை விட்டே கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனால் முதல் நாள் போட்டிக்கு ராஜா வந்து ஹேமநாதரையும் பானபத்திரையும் கூப்பிட ஆளும்னா பானபத்திரம் வந்துடுறாரு, ஹேமநாதரை காணோம். என்ன ஆச்சுன்னு கேட்டால்,
இந்த மாதிரி இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படின்னோடனே பகவான் வந்து பானபத்திரர் கனவுல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. நான் கும்புற சுந்தரேஸ்வர பெருமான் வந்து உங்களுக்காக இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்காருன்னா எனக்கு வந்து இனிமேல் நீங்கள் தான் சுந்தரேஸ்வரன் சொல்லி பானபத்திரர் முன்னாடி அப்படி இறங்கி வந்துடுறாரு. இறங்கி வந்தோடனே பானபத்திரருக்கு கை கால்லாம் எப்படி அந்த வண்டனுக்கு உதறது இல்லை, அது மாதிரி உதறிடுது. இனிமேல் நீங்கள் ஏன் முன்னாடி நீங்கள் பாடக்கூடாது, எப்போ பகவானே உங்களுக்கு இப்படி அருள் பண்ணியிருக்காரோ நீங்கள் பகவான் முன்னாடி ஆலயத்தில் தான் போய் பாடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு கோயிலில் தான் போய் இந்த பானபத்திரர் பாடுறார். அரசபையில் இருந்து பாடினாவாது அப்பப்போ அரசர் வந்து தங்க நாணயம், மாலை, முத்து மாலை ஏதாவது கொடுப்பார், ஏதாவது வருமானம் வரும். கோயிலில் போய் பாடினா என்ன ஆகும், பிரசாதம் தான் கிடைக்கும், வேறு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, வறுமை வந்துடுது. ஆனால் இவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணலை. அதை யார் நினைக்கிறாருன்னா சிவபெருமான் நினைக்கிறார். சிவபெருமான் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவர் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறார். ஏன்னா அரசபையில் தான் அவர் சொல்லிடுறாரு, இன்றைக்கி வந்து சுந்தரேஸ்வர பெருமான் உங்கள் மூலமாக இப்படி ஒரு லீலை பண்ணியிருக்காரோ நீங்கள் ஏன் முன்னாடி பாடுறதுக்கு போல அங்கே தான் இருக்கணுன்னொன்னே அங்கேயே போடுறாருல, வருமானம் இல்லை. அப்போ பகவான் வந்து தன்னோட பக்தனுக்கு ஒத்த குறையும் வச்சிடக்கூடாது, அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் பகவான். உடனே என்ன பண்ணிடுறாருன்னா, என்னோட பக்தன் சேர நாட்டில் சேரமான் பெருமான் ஒருத்தர் இருக்கான், கொடைவள்ளல் சிவனடியார்னு அப்படி ஆசையாக கவனிப்பான். நானே உனக்கு ஒரு ஓலையில் எழுதி தர்றேன், நீ அங்கே போய் கொடு, நீ கேட்குறதோட கூட கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையில் எழுதி பகவான் வந்து இவருக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறார். அவர் கனவுல அவருக்கும் தெரியணுமே, யார் கனவுல, சேரமானுக்கும் தெரியணுமே. அவர் கனவுலையும் போய் இந்த மாதிரி என் பக்தன் ஒருத்தன் பானபத்திரன் வருவான், அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்ப இப்படி லீலை பகவான் பண்ணிட்டு போயிடுறார். உடனே அந்த ஓலையை எடுத்துகிட்டு மறுநாளே கிளம்பி இந்த சேரமான் பெருமான் எங்கே இருக்காரோ அவர்கிட்ட வர்றாரு. இவருக்காகவே அவரும் காத்திருக்காரு. அந்த பகவான் கொடுத்து அனுப்பிய ஓலை, அந்த ஓலையை போய் கொடுத்தோன்னே அப்படி இவருக்கு மரியாதை பண்ணி உட்கார வச்சு அவரோட அரசபையில் அப்படி பாட வச்சு பகவான் இப்படி சொல்லியிருக்காரான்னு சொல்லி ஏதோ வந்து பாடினார்ன்றக்காக அவருக்கு சன்மானம் கொடுக்காம அந்த நாட்டுக்கே உரிய பொக்கிஷ அறை இருக்குல்ல, அதை அத்தனையும் அதில் இருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் வெளியே கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எப்போ பகவான் வந்து இதை சொன்னாரோ இது அத்தனையும் உங்களுக்கு நாட்டோட பொக்கிஷத்தை அத்தனையும் கொடுக்கணும்னா அது வந்து எப்பேற்பட்ட விஷயம். அப்போ அதை அள்ளி கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாராம். இவருக்கு நினச்சி கூட பார்க்கல, இந்த கூரையை பிச்சுட்டு கொடுப்பான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதுதான் நடக்குது. இவருக்கு வந்து பேராசைலாம் கிடையாது. யாருக்கு, இந்த பானபத்திரருக்கு வந்து பேராசை கிடையாது. எனக்கு என்னோடய தேவைகள் இவ்வளோலாம் கிடையாது, எனக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு இவரை மரியாதையோடு சேரமான் நாயன்மார் அனுப்பிவிட்றார். அப்போ நமக்கு இதில் புரியுது, பகவானுக்காக நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா எந்த ஒரு குறையும் நமக்கு பகவான் வைக்கவே மாட்டார்ன்றது தான் நமக்கு இதில் புரியுது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஒரு குறையும் பகவான் வைக்க மாட்டார், அள்ளி தந்துடுவார். சில நேரம் கஷ்டம் வரத்தான் செய்யும், அந்த கஷ்டம் வந்து ஒரு ஆசீர்வாதத்தில் தான் பகவான் வந்து அதை முடிப்பார். நம்ம கலங்கி போயிடவே கூடாது. வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், அந்த கஷ்டத்தில் பகவானை பிடி இரும்பு பிடி இறுக்கி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பகவான் ஒரு காலும் கைவிட மாட்டார். இவர் கணேசனை பற்றி இப்போ பேசினோமே,
அவர் ரமணாசிரமத்தில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ரமணாசிரமத்தில் எப்படி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் சரணாகதம்ன்ற ஒரு மேகசின் பிரிண்ட் பண்ணுறோமோ, ரமணாசிரமத்துலேயும் மவுண்டன் பாத்துன்னு ஒரு மேகசின் பிரிண்ட் பண்ணுவாங்க, மந்த்லி மேகசின். அது வெளியூரில் எங்கேயோ பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க. லேபர் ஸ்ட்ரைக்கெலாம் வந்த பிறகு பிரிண்ட் பண்ண முடியாமல் ஒரு தடங்கள் வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால சரியாக அந்த மவுண்டன் பாத்துன்ற புக்கை வெளியிட முடியலை. ஆனால் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த புக்கெல்லாம் வெளியிடணுன்றப்ப ஒரு பக்தர் ஒரு பேங்க் மேனேஜர் ஏன் திருவண்ணாமலையிலே அதை நீங்கள் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்ல, இவருக்கு அந்த நாலேஜெலாம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நாங்கள் எங்கள் பேங்க்லேருந்து லோன் தர்றோம், இங்கேயே லோக்கலில் ஒரு பிரிண்டரை வச்சு நீங்கள் ஆரம்பித்து பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி இவங்களும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒரு கேரண்டி கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி லோனை கொடுத்துட்றாங்க. இவர் சரி அப்படின்னு சொல்லி கேரண்டி கையெழுத்து போட்டால் அந்த லோக்கலில் இருக்கிற பிரிண்டர் அந்த புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி வெளியேற்றுறாங்க. கடனை மட்டும் திரும்ப கட்டலை. கொஞ்ச நாள் அந்த கடன் கட்டாமல் போக பேங்க்காரங்க இவரை நெரிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவன் ஒரு பைசா கொடுக்குற மாதிரியும் தெரியல. இவர் கேரண்டி கையெழுத்து போட்டோன்னே இவரை பிடிச்சி இவரை நெருக்க ஆரம்பித்தோன்னே இவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஆசிரமத்தில் அவ்வளோ சிரமங்கள் இவருக்கு வந்துருச்சு. தாங்க முடியல அவரோட சூழ்நிலை. அவர் சொல்கிறாரு, தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன், அப்படி ஒரு நிலைமைக்கு என்னை போய் விட்டுடுச்சு அது அப்படின்னு சொன்னோன்னே, பகவான் சும்மா இருப்பாரா? குருநாதர் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? அப்போ அவர் கூட அனுமான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம யோகிராம் ஸ்மார்ட்ட போவோம், பகவான்கிட்ட போவோம்னா பகவான்கிட்ட சிவகாசிலேருந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க. சிவகாசி பக்தர்களில் நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. அங்கே போவோம், சாமி ஏதாவது ஒரு வழி கொடுப்பார் அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படி ஒரு கஷ்டத்தில் போகிறாரு. இவரால் அங்கே போய் திறந்து எதுவும் சொல்ல முடியல. அனுமா தான் எல்லாத்தையும் பகவான்கிட்ட பிரச்சனைகள்லாம் அத்தனை எடுத்து சொல்கிறாங்க. பகவான் அழகாக கணேசன்கிட்ட சொல்கிறார், ரமண பகவான் மனசை தான் கொல்ல சொல்லியிருக்கார் கணேஷா. பகவான் சேஸ் யூ ஹாவ் டு கில் த மைண்ட், நாட் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்கார் கணேஷா. அதனால் நம்ம மனசை தான் கொல்லணுமே ஒழிய உடம்பை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு சாமி ஒரு ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணுறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐ நோ ஒன் பர்சன் இன் சிவகாசியில் எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், ஹில் ஒபே மீ அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் ஒரு சிகரெட் அட்டையை எடுத்து அதில் எஸ்பி ஜனார்தனன் அப்படின்னு பேர் எழுதி, இவர்கிட்ட நான் சொன்னேன்னு போய் சொல்லு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி சிவபெருமான் ஒரு ஓலை கொடுத்து அனுப்புகிறார் இல்லையா பானபத்திரருக்கு, நீ போய் சேரமான் பெருமான் நாயனார் பாரு, உன்னோட வறுமைலாம் போயிடும், உன்னோட கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்ல, அது மாதிரி நம்ம பகவான் ஒரு சிகரெட் அட்டையில் எழுதி அனுப்புகிறார். அவர்கிட்ட கொடுக்குறாரு, இவரை கான்டாக்ட் பண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு. ஹெல்ப் பண்ணனா உடனே கான்டாக்ட் பண்ணுறாரு. அவர் பகவான் சொல்லிட்டார்னா அதுக்கு மீறின வார்த்தை வேறு ஒன்றும் இல்லைன்னு உடனே கிளம்பி அதுக்கு பிறகு இவங்களை அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு வெளியே கொண்டு பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. இது யாரால் நடந்துச்சுன்னா பகவானோட லீலை. அப்போ நமக்கு என்ன ஒன்று புரியுது அப்படின்னா, வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா யாரை போய் பிடிக்கணும்னா குருவை தான் போய் பிடிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ அம்மா அப்பான்னு புலம்புறதை விட்டுட்டு அவரோட பாதத்தில் அவரோட காதில் போய் போட்டுடணும். அந்த விஷயத்தை தப்பாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா குருநாதர் பொறுப்பெடுத்து எப்படியாவது ஒரு வழியை கொண்டு நமக்கு அது புரியாது, நடந்து முடிஞ்ச பிறகு தான் அது தெரியும். குரு கைவிடவே மாட்டார்ன்றது நமக்கு புரியும்படியாக எத்தனையோ விஷயங்கள் பண்ணி காமிச்சிருக்காரு. நம்ம ஆசிரமத்திலே நடந்திருக்கு. பகவான் சித்தி ஆயிடுறாரு. சித்தி ஆன பிறகு கும்பாபிஷேகம்லாம் வருது.
நம்ம ஆசிரமத்தில். நம்ம ஜஸ்டிஸ் ஐயா தான் அப்போ நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார். நீதி அரசர் ஜஸ்டிஸ் ஐயா, அருணாச்சலம் ஐயா. கும்பாபிஷேகம்னா எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ செலவுகள், எவ்வளோ காரியங்கள், எத்தனை விஷயங்கள் நடக்கணும், சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம்னா எவ்வளோ காரியங்கள் பண்ணணும், அத்தனை பொறுப்பும் அவருக்கு தான் இருக்குது. அதை கரெக்டாக சீரும் சிறப்புமாக பகவானுக்கு பிடிச்ச மாதிரி, அவரை தேடி வர்ற பக்தர்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் இல்லையா? அதில் எவ்வளோ காரியங்கள் இருக்கும். அப்போ ஆள் பலம் தேவை இருக்கும், பொருள் பலம் தேவை இருக்கும், அத்தனை தேவை இருக்கும். இவரை நான் எப்படி செய்வேன்னு இவருக்கு ஒரு தவிப்பு. அந்த தவிப்பை யார்கிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னா, பிரதான் மந்திரில் பகவான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லையா, சாமி முன்னாடி போய் அதை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மறுநாள் அதிகாலையில் திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு யார் வர்றாருன்னா, ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜி வந்துடுறாராம். ஐயாட்ட கேட்குறாங்க, ஜஸ்டிஸ் ஐயாட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நேற்று பகவான் என்னை தூங்கவே விடலை, என்னோடய கனவில் உடனே கிளம்பி திருவண்ணாமலைக்கு போ போ போ, நீ அங்கே தேவை இருக்குது, போன்னு என்னை அனுப்பிக்கிட்டே இருக்காரு, என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயாவுக்கு அழுக வந்துடுதான். என்னன்னா, நேற்று தான் பகவான்கிட்ட நான் இவ்வளோ பெரிய காரியம் கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கு நினச்சிட்ருக்கேன், உங்கள் முன்னாடி தான் நான் அழுதேன், என்னோடய அழுகைக்கு நீங்கள் இப்படி உடனே அனுப்பினோன்னு ஐயாவுக்கு அழுகை தாங்க முடியல. அந்த கும்பாபிஷேகம் காரியம் அப்படி சீரும் சிறப்புமாக பகவான் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சாமிஜி மூலமாக அப்படி நடத்தி காமிச்சிட்டார். அப்போ நமக்கெல்லாம் புரியறது என்ன ஒரு புரியுதுன்னா, கஷ்டம் பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு கஷ்டமே கொடுக்குறாரு. அந்த கஷ்டத்தை இது பகவான் கொடுத்த கஷ்டம் நம்ம நினச்சி பகவான்கிட்டே போய் நின்றுட்டோம் அப்படின்னா, அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பொறுப்பை பகவான் ஏதோ ஒரு டிவைன் வேலை அதை எடுத்து அந்த கஷ்டத்தை காப்பாற்றிடுவார்ன்றது தான் சர்வ நிச்சயம். இதை நாம் புரிஞ்சே ஆகணும். அதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பகவானை இருக்க கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ இது மாதிரி தான் இந்த சேரமானோட திவ்ய சரித்திரத்தில் பகவான் அந்த பானபத்திர பாண்டிய நாட்டிலேருந்து ஒரு பக்தனை கிளப்பி விட்டு இங்கே சேர நாடுக்கு வர்ற மாதிரி வச்சு அந்த பக்தனோட வாழ்க்கையில் ஒரு சௌகரியத்தை பகவான் பண்ணி கொடுக்குறாரு. இந்த சேரமான் நாயனார் ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, அவர் டெய்லி தில்லை நடராஜரை நினச்சி பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி முடிக்கும்போது பகவானோட சலங்கை ஒலி கேட்கும். ஒரு நாள் கேட்காம போக நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், பகவானுக்கு நம்ம தேவையில்லை போலன்னு சொல்லி கத்தி எடுத்து குத்தும் போது கரெக்டாக பகவான் அந்த சத்தத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கான காரணம், சிதம்பரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் என் மேலே அப்படி அழகாக பாடிட்டு இருந்தார். அவனுக்கு அந்த நாயன்மாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தனால ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சுன்னொன்னே இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயன்மாரை போய் பார்க்கணும்னு அப்படி ஒரு ஆசை. சேர நாட்டில் இருந்து கிளம்பி நேராக சிதம்பரம் போகிறார். சிதம்பரம் போனால் அங்கே உள்ள சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானை அப்படி ஆசையாக தரிசனம் பண்ணி அங்கே அந்நேரம் பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஆரூரில் போயிடுறாரு. இங்கே சிவபெருமானை தரிசிச்சுட்டு நேராக ஆரூர் போய் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்குறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரை அப்படி தான் கொண்டாடி இருக்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரோட ஒவ்வொரு ஊராக போகிறார். மதுரைக்கெலாம் வர்றார். மதுரைக்கு வரும்போது அங்கே மங்கையர்க்கரசி இருக்காங்க. நம்ம ஏற்கனவே மங்கையர்க்கரசியை பற்றிலாம் நம்ம இந்த நாயன்மார்கள் சரித்திரத்தில் மங்கையர்க்கரசியும் ஒரு நாயன்மார்ன்றதை பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் அவரோட சேர்ந்தே போகிறார். யார்? இந்த சேரமான் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சேர்ந்தே போகிறாரு. போகும்போது அப்படி ஒவ்வொரு ஊராக போகும்போது அவருக்கு ஒரு ஆசை வருது, நீங்கள் எங்கள் ஊருக்கும் வரணும் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் வர்றேன் அப்படின்னோடனே அவங்க ஊருக்கு போய் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கேயே இருந்து அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, பகவானோட மகிமை, பகவானை பற்றி பேசுகிறது வேறு வீண் பேச்சே இருக்காது.
அப்போ பகவானை அப்படி கொண்டாடி 2 பேரும் ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து திரும்ப அந்த ஆரூருக்கு வரணுன்ற மனசில் ஒரு எண்ணம் வர, நான் கிளம்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, இவருக்கு வந்து அவரை பிரிஞ்சிருக்கிற மனசு இல்லை. ஒருத்தரோடு அப்படி பழகிட்டால் பிரிகிறதுக்கு மனசு வராது. ஏன்னா அப்படி ஒரு பாண்டேஜ் ஆயிடுச்சு. யாருக்கு? சேரமான் நாயனாருக்கு அப்படி ஒரு பாண்டேஜ் ஆனால் அவரை விட்டு போக மனசு இல்லை. நானும் உங்கள் கூட வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு ராஜ பொறுப்பு இங்கே இருக்குது, அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற சிவபெருமான் உங்களை தேடிக்கிட்டே இருப்பார், அதனால் நீங்கள் இங்கே இருக்கணும், காலம் கை கூடும்போது நம்ம திரும்ப ஒன்று சேர்ந்துருவோன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சமாதான வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டு அவர் ஆரூருக்கு கிளம்பி போயிடுறார். கிளம்பி போனோடனே அவர் பேச்சை கேட்டுட்டு இவர் இந்த சேர நாட்டிலே இருந்து அரசாட்சி பண்ணி எப்பயும் போல் அந்த சிவத்தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவருக்கே தெரியுது அவரோட அவதார வந்து அவர் என்ன காரணத்துக்காக இந்த பூலோகத்துக்கு பகவான் அனுப்புனாரோ அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த காரியம் முடிஞ்சனால திரும்பவும் பகவான்கிட்ட போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே கையிலையை நோக்கி அந்த ஐராவத யானை மேலே ஏறி கிளம்பி போகிறார். அந்த யானைலாம் வந்துடுது, இவரை கூட்டிகிட்டு போக வந்துடுது. பகவானே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ வந்தோன்னே அதில் ஏறி கிளம்பும்போது அந்நேரம் அவரோட எண்ணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரோட மனசில் இவரோட ஞாபகம் வருது. சேரமான் நாயன்மாரோட ஞாபகம் வர டக்குன்னு அவருக்கு அங்கே எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஒருத்தர் மேலே ஒவ்வொரு பிரியம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எண்ணங்க அங்கே போய் சேர்ந்துடும். அது பகவான் மேலே அப்படி ஒரு பிரியம் வச்சிட்டோம்னா பகவான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் பகவான்கிட்ட போய் சேர்ந்துடும். பகவான் அதுக்கு வந்து நம்மளை நோக்கி வர்றது நம்மளாலலாம் உணர முடியும். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட அவதார காலத்தை முடிச்சுட்டு கைலாயத்தை நோக்கி கிளம்பும்போது இவரை நினச்ச மாத்திரத்திலே சேரமான் நாயனாருக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி இவர் கிளம்பி போகிறாரு. கைலாயத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவரை வரவேற்கிறதுக்கு நான் போகணும் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் வேறு இல்லை, சிவபெருமான் வேறு இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. உடனே அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் வரவேற்கிறதுக்காக நான் போய் நிற்கணும்னு கிளம்பி நேராக கைலாயத்துக்கு போயிடுறார். போனால் சுந்தரமூர்த்தி நாயனார் வரும்போது அப்படி ஆசையாக வரவேற்க சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்குள்ளே போயிடுறாரு. இவர் வெளியில் தான் நிற்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி வெளியில் பகவானோட பக்தன், உங்களோட பக்தன் சேரமான் நாயனாரும் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவரையும் உள்ளே கூட்டு பண்ணி அவரையும் அவர்கிட்ட எடுத்துக்கிறார். அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மளை ஃபுல்லாக பகவான்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபிறவின்றது கிடையாது. நம்மளை எதுக்காக பகவான் இந்த காலத்தில் நம்மளை இந்த பூலோக வாழ்க்கை கொடுத்தாரோ அந்த காரியம் முடியும் போது பகவான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு அவரோடையே வச்சிருப்பாருன்றது தான் இதில் நாம் புரிஞ்சுக்கிட முடியும். இதை கண்கூட அனுபவிக்கவும் செஞ்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பகவான்கிட்ட அக்காவோட அப்பா வழிகாட்டுறதுனால நாங்கள்லாம் பகவானை சின்ன வயசுலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம். ஆசையாக போவோம். சாமி அப்படி ஒரு பிரியந்தான் காமிப்பாங்க. என்டையர் ஃபேமிலி அப்படி ஆசையாக போவோம். சாமி மேலே அப்படி ஒரு ஆசை இருக்கும், பக்தி இருக்கும். சாமிக்கு அதை காட்டிலும் அப்படி ஒரு பக்தி இருக்கும். நம்ம பக்தர் மேலே நமக்கு என்ன பக்தி இருக்கோ அதை காட்டிலும் பெரிய பக்தி பகவானுக்கு பக்தர்கள் மேலே அப்படி ஒரு பக்தி இருக்கும். 2012 அப்போ எங்கள் அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் ஒரு 2 வாரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உயிர் பிரிஞ்சிடுச்சு. அப்போ வீட்டில் அப்பாவோட அந்த ஐஸ் பாக்ஸ்லலாம் வச்சுருக்கோம். எல்லா உறவினர்களும் வர்றாங்க.
ஆசிரமத்துக்கெலாம் அந்த மாதிரி அப்பா சாமி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி மெசேஜெலாம் அனுப்பியிருந்தோம். அப்போ குருஜிக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். குருஜி ஃபோன் பண்ணார். என்ன குமார், அப்பா பகவான் பாதத்தை போயிட்டாரா? ஒன்றும் பயப்படாத, அப்பா வந்து பகவான் பாதத்தில் தான் இருக்கார், சேஃபாக இருக்கார் அப்படின்னு சொல்லி மனசுக்கு அப்படி ஒரு ஆறுதல் கொடுத்தாரு. அது ஒரு ஆறுதல் வார்த்தையே கிடையாது, உண்மையான வார்த்தை. எல்லா உறவினர் வந்தாச்சு, செய்ய வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வெளியில் வந்து வச்சு அந்த கடைசி ரிச்சுவல்ஸ்லாம் அந்த சுற்றி போகும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நாம் பாடிட்டுருக்கோம். எல்லாம் அந்த இதெல்லாம் நடக்குது. திடீர்னு கண்ணுக்கு தெரியுது, சாமி வந்து அந்த அப்பா உடலை சுற்றி விசிறியை தூக்கிட்டு இப்படியே நடக்கிறார். சாமி வந்து நடக்கிறது தெரியுது. அது கற்பனை கிடையாது. கற்பனைனா நம்மளால் நினச்சி அதை நினச்சி சாமி இங்கே இருக்கிறாரு, இப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது அது கற்பனை ஆகிடும். கண் கூட தெரியுது. அப்பாவை சுற்றுறாரு. சுற்றிட்டு அப்பாவை தூக்கிட்டு வேனுக்குள்ளே ஏற்றும்போது அப்பாவோடய சேர்ந்து அவர் உள்ளே போகிறது பார்க்க முடியுது. அப்போ தான் புரியுது, பகவான் வந்து தாம் பக்தர்களை வந்து கடைசி நேரத்தில் அந்த காலம் முடியும் போது தாம் பக்கம் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாருன்றது கண்கூடாக, இதெல்லாம் கண்கூடாக பார்த்தா தான் நம்மளால் நம்ப முடியும். இதெல்லாம் வந்து நாயன்மார்களுக்கு நடக்கலாம், ஆழ்வார்களுக்கு நடக்கலாம், பெரிய பெரிய பக்தர்களுக்கு நினைக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு அப்படி நின்றக்கூடாது. நமக்கும் அது நடக்கும்ன்றத உணர்த்தும்படியாக எந்த ஒரு பக்தனையும் நான் விட்டே வைக்க மாட்டேன். எல்லா பக்தரும் பக்தைகளையும் என்னோட அரவணைப்பில் தான் நான் வச்சுருப்பேன். உலக வாழ்க்கையில் இருக்கும்போதும் சரி, அது முடிஞ்ச பிறகும் எல்லாரும் என்னோட அரவணைப்பில் தான் இருப்பேன்றது பகவான் உணர்த்தி காமிச்சார். அன்னைக்கு வந்து சிவபெருமான் வந்து அந்த நாயன்மாருக்கு எப்படி செஞ்சாரோ, இன்றைக்கி வந்து நம்ம பகவான் சாட்சாத் சிவபெருமான இருக்கக்கூடிய நம்ம பகவானான யோகிராம் சுரத்குமார் வந்து அந்த காரியத்தை வந்து நமக்கு ஆசாசையாக பண்ணுறாருன்னு தான் சர்வ நிச்சயம். அதனால் நாமெல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பகவான்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மூலமாக தான் நம்மளால் அவர்கிட்ட அர்ப்பணிக்க முடியும். அதுவும் அவர் காமிச்ச வழி தான். அவர் காமிச்ச வழியான அந்த நாமாவளி, அந்த நாமாவளியான யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராயா யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராயா யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராய். லைஃப்பில் நமக்கு எத்தனையோ சேலஞ்சஸ் மீட் பண்ணுறோம். எவ்ரிடே, டே டு டே லைஃப்பில் வந்து எத்தனையோ சேலஞ்சஸ், சிரமங்கள் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அந்த சிரமங்கள்லாம் நாம் இப்போ இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறதுனால அதை பற்றி நாம் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் அவர் பாதத்தில் தூக்கி போட்டுட்டு அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராயா யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராயா யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராயா யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், குருராயா. இந்த நாமம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் காப்பாற்றிடும். எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் காப்பாற்றிடும். ஒரு முறை மதுரைக்கு போயிருந்தப்போ என் தம்பி உமாமா பையன் பாலாஜி ஃபோன் பண்ணான். அண்ணே மதுரையில் தானே இருக்கீங்க? ஆமாடா வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை, நான் ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்காக போய் ட்ரையல் பார்த்துடுங்களேன் அப்படின்னா. சரிடா பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஏறத்தாழ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், 2005 நினைக்கிறேன்.
போனால் அந்த கார் ஷோரூம்லேருந்து அது ஏற்கனவே அந்த கார் ஷோரூமில் நான் அதே கார் தான் வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு அங்கே பழக்கன்றனால போனோடனே ரொம்ப ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்க வரவேற்க விதமே தனியாக இருக்கும். அதுவும் ஒரு வாங்குகிற கஸ்டமராக இருந்தாங்கன்னா அப்படி தான் வரவேற்பானுங்க. புது கார் வெளியே வந்துச்சு, காரை எடுத்தோம், வெளியில் ட்ரைவ் போனோம். போகும்போது அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் காரை பற்றி சொல்லக்கூடிய டெக்னிக்கல் விஷயம் சொல்லக்கூடிய இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் உக்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து என் கையில் கார் கொடுத்து ஓட்டுங்க சார், நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஓட்ட சொன்னான். நானும் ஓட்டிக்கிட்டே போனேன். ஊருக்குள்ளெல்லாம் வேகமாக போக முடியாது. கார் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் அந்த ஒரு பெரிய ஏரி இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட்டு ரோடு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல சரி வேகமாக ஓட்டுவோன்னு சொல்லி அப்போ தான் ஒரு 30-40 கிலோமீட்டரில் வந்தவன் 70-80 அப்படின்னு வேகமாக ஓட்ட ஆரம்பித்தேன். பக்கத்தில் இருக்கிற சும்மா இருக்க வேண்டாம் சார், சூப்பராக ஓட்டுறீங்களே அப்படின்னு நம்மளை உசு பேத்திட்டான். இன்னும் கொஞ்சம் அமுக்கிட்டேன். இந்த தலையில் ஒன்று ஏறிடுச்சுன்னா பகவான் டொப்புன்னு அடிச்சிருவார். நினைக்க மாட்டீங்க, ஒரு பஸ்ஸு நான் இப்படி போகிறேன், ஒரு பஸ்ஸு இப்படி வருது. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒருத்தன் ட்ரைசைக்கிளில் குறுக்க வந்து இப்படி வந்துட்டான். நான் அந்நேரம் 100ல் வர்றேன், ஒன்றும் செய்யமில்ல, அடிச்சுட்டே மேலே பறக்கிறான். அவன் கண்ணாடி நொறுங்கி, புது கார் நொறுங்கி சொத்துன்னு கீழே வந்து விழுகிறான். விழுந்தோடனே கையும் ஓடலை, காலும் ஓடலை. அவன் அங்கே காரில் என் கூட வந்த 2 பேர் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுறான். ஆனால் சாமி கைவிடல. என் மனசுக்குள்ள யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார். வாய் விட்டுலாம் சொல்லலை, மனசில் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கியா, நீ மறந்தால் கூட உன் மனசில் நான் இந்த நாமா வந்து நிப்பாட்டிடுவேன்னு பகவான் வந்து நிப்பாட்டினார். அதுதான் அன்றைக்கி என்னை காப்பாற்றுச்சு. மனசுக்குள்ளே யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராய சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த பையன் காதுலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. மூச்சு பேச்சு இல்லாமல் ரோட்டில் கிடக்கான். கூட்டம் சுத்திருச்சுன்னா என்னாச்சுன்னா சொந்தக்காரங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்துட்டானுங்க. யார் என் பிள்ளைய அடித்தான்னு சொன்னால் எல்லாம் என்னையே தான் கை காமிக்கிறான். என்னை அடிக்கிற மாதிரி வர்றான். ஒவ்வொருத்தனும் பக்கத்தில் வந்துடுவான். இவ்வளோ வெரி க்ளோஸ் ரேஞ்சு. மனசுக்குள்ளானா பகவானோட நாமாவோடும் பக்கத்தில் வரைக்கும் நீயா என் பையனை அடித்த அப்படின்னு சொல்லி ஒரு என்னைய போட்டு தள்ளுற வேகத்தில் தான் வருவான். பக்கத்தில் வரைக்கும் வருவான், போயிடுவான். அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அரசியல் கரவேட்டி கட்டினவனா வந்துட்டான் திடீர்னு. அவங்க வந்தால் சீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அவன் யார் அடித்தா, எவன் அடித்தா, நான் பண்ணுறேன், பைசல் பண்ணுறேன் ஊன்னு வந்தான். அமைதியாக மனசுக்குள்ளே நாம ஓடுத. பக்கத்தில் வந்தால் ஒன்றும் செய்யலை. அமைதியாக என்ன பகவான் நம்ம பேச வைக்கிறார். அந்த பையனை ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே உடஞ்ச காரு முன்னாடியெல்லாம் கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் உடஞ்சி ஹெட்லைட்லாம் டேமேஜ் ஆகி அது புது காருன்னு சொன்னால் பாவம் அவனுக்கு அடுத்தது என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியல. நம்மளை நம்பி காரை கொடுத்தா நம்ம என்ன வேறு உசு பேத்தி விட்டா வேகமாக ஓட்டி டம்முன்னு இப்படி ஆகிப்போச்சு. அந்த புது காரில் ரத்தக்கரையோடு அவனை உள்ளே தூக்கி வச்சு பின்னாடி வச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போனால் அந்த ஏரியா ஆஸ்பத்திரியில் உள்ள அத்தனை சொந்தக்காரங்க முதல்ல ஒரு 10-15 பேர் வந்து என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தாங்க. இப்போ மொத்தமாக வந்துட்டானுங்க அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள. அது இத்தினூண்டு ஆஸ்பத்திரி. டாக்டர் நான் இந்த கேஸை நான் எடுக்க மாட்டேன், போலீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்றான். நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், என்ன ஆனாலும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுங்க அப்படின்னா அவன் பேச்சு மூச்சு இல்லை காது வெளியெல்லாம் ரத்தம் வருது, இது என்ன ஆகும், அவர் பயம், பையன் எதுவும் ஆயிடுச்சுன்னா அவர் மேலேயும் பிரச்சனை ஆயிரும்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஆஸ்பத்திரிக்கில் வந்துட்டால் நான் ஒரு மூலையில் நிற்கிறேன். என்னை மூலையில் ஒட்டிக்கி வச்சிட்டானுங்க. இவன் தான் இந்த பண்ணான்னு எல்லோரும் சேர்ந்து அடித்தானே என்ன ஆகும், இன்றைக்கி இங்கெல்லாம் உட்காந்துருக்கவே முடியாது. ஆனால் பகவான் அதை விடலை. பக்கத்தில் வரைக்கும் என்னை அட்டாக் பண்ண வருவாங்க. பக்கத்தில் வரைக்கும் வந்தாலும் பகவான் வந்து அப்படி அந்த நாம அப்படி காப்பாற்றுச்சு. அன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு,
அசைவே இல்லாமல் அந்த பையன் கடந்தான் பார்த்தீங்களா, அசைஞ்சான். அசைய ஆரம்பித்தோடனே எல்லாரோட கவனமும் அந்த பையன் மேலே போச்சு. எல்லார் முகத்துலேயும் ஒரு வருத்தம் போய் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எனக்கும் அப்போது கொஞ்சம் நிம்மதி வர ஆரம்பிச்சு. என் கூட ஒரு 2 பேர் வந்தாங்களே, கிடுகிடுன்னு நடிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பாடா கொஞ்சம் உயிர் மூச்சு இப்போ அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிது. எல்லோரும் ஒரு நடபண மாதிரி தான் அங்கே நின்னோம். என்னமோ ஆச்சுன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு அப்படி ஒரு பயம். அந்த பையன் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு உக்காந்து என்ன பண்ணான் தெரியுமா, என் மேலே தான் தப்பு, அவர் மேலே இல்லை அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க. விட்டுட்டு கடைசி அந்த டாக்டர் என்ன சொன்னார், அந்த பையனுக்கு மருந்துக்கு மட்டும் நீங்கள் மாத்திரை கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லி அந்நேரம் ஒரு சின்ன செலவுக்கு மட்டும் மாத்திரை மருந்துக்கு மட்டும் ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். திரும்ப அந்த ஓட்டக்காரில் தான் கிளம்புனேன். புது காரை வெளியே எடுத்து மாலை எல்லாம் போட்டுட்டு வந்தது இடித்து அசிங்கமாக காரில் போகும்போது அந்த 2 பேர் திரும்ப என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, காரை இப்படி இடிச்சிட்டிங்க, இது ஒரு 1 லட்ச ரூபா கொடு. இப்போ அவங்கெல்லாம் சீட்டிங் போட வந்தவங்க ஒருத்தரும் நம்மளை பாதிக்காமல் போயிட்டானுங்க. இவனை அடுத்தது இவனை சமாளிக்கணுமே, புது கார் வேறு, இவன் அங்கே போய் பதில் சொல்லணுமே, என்ன செய்யன்னு மனசுக்குள்ளே அந்த தாட்டு ஒரு செகண்ட் வந்தது. ஆனால் மனசுக்குள்ளே நம்ம பகவான் நாமமான யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. அந்த 2 பேர் வார்த்தை நம்ப மாட்டீங்க. என்ன சார் இப்படி இடிச்சிட்டிங்க, கம்பெனிக்கு நான் எப்படி போய் பதில் சொல்லன்னு அப்படி கேட்காம, எப்படி சார் அந்த சூழ்நிலையில் அமைதியாக இருந்தீங்க? நாங்கள்லாம் ஒரு சாவு நிலையில் தான் நின்றோம். அந்த பையன் செத்து கிடந்த மாதிரி கிடந்தான், எப்படி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு புரியுது. அவங்களுக்கு புரியலை, நமக்கெல்லாம் புரிஞ்சது. அந்த அமைதியை கொடுத்தது அவர் நாம. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு என்னன்னாலும் ஆயிருக்கலாம், காப்பாற்றினது அந்த நாமா. நான் நினச்சி அந்த நாமா சொல்லலை, பகவான் உன்னை நான் காப்பாற்றணும்னு நான் நினச்சிருக்கேன், அதனால் உன்னை நாமா சொல்ல வச்சேன். இது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நாமா காப்பாற்றிட்டு போயிடும். அதனால் நமக்கு ஒன்று நம்பிக்கை தான். அந்த நாமா மேலே ஒரு திட விசுவாசம், திட நம்பிக்கை வந்துருச்சுன்னா அசைக்க முடியாத விஷயங்களை அசைச்சிட்டு அப்படி லேசாக சாதிச்சுட்டு போயிடலாம். அதனால் பகவானோட நாமாவை கெட்டியாக பிடிச்சி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. सद्गुरु भगवान श्री योगी राम सूरत कुमार महाराज की जय. எல்லா சத்சங்கத்துலேயும் வாசிக்கா மூலமாக சில சாமி விஷயங்கள் நம்ம காது குளிர அனுபவிச்சுட்டு இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். योगी राम ஆடி மாசம் ஒரு சத்சங்கம்
எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விசேஷமான காலத்தில் ஒரு நல்ல விஷயங்களை கேட்கத்தில் அதனால் நம்ம அடையக்கூடிய பயன் ரொம்ப 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 பெருசு. இன்றைக்கி ஆடி மாதங்கத்தில் சாதுர் மாதம், அப்புறம் குருநாதர் மகான்களையெல்லாம் கொண்டாடக்கூடிய காலம் இது. நிறைய ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் தள்ளிடுவாங்க. ஆடி பெருக்கில் தான் பண்ணுவாங்க. மற்றபடி ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி தபசு இல்லையா, வரலட்சுமி விரதம், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இப்படின்னு ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே போனால் முழுக்க முழுக்க பகவானை நினைத்து எதற்காக நமக்கு இந்த பிறவி, மனுஷ பிறவி, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதைத்தான் ஞாபகப்படுத்திக்கிறது. பகவான் நமக்கு வேறு பிறவியெல்லாம் கொடுக்காம நல்ல கைகாலோடு பேசக்கூடிய சக்தியோட ஒரு பிறவியை கொடுத்துருக்காருன்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் நமக்கு இப்படி கிடச்சிருக்குங்கிறத நினைக்க நேரமில்லாத காலத்தில் பிறந்திருக்கோம். என்ன காலம்னா கலிகாலம். கலிகாலத்தில் இது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் செய்யும், எவ்வளோ இருந்தாலும் போதாது போதாது, இல்லை 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 அப்படிங்கிறது தான் ரொம்ப எங்கடு திரும்பினாலும் நமக்கு தெரியக்கூடிய காட்சி. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சத்சங்கம் உண்மையான சத்சங்கம் கிடைக்குமா அப்படின்னா, மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பால் சத்தாக இருந்ததுன்னா அது பருகிறதுக்கோ ஊற்றுறதுக்கோ எவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஆனால் பாலுங்கிற பேரில் அதில் நிறையா தண்ணியை கலந்தால் எப்படி இருக்குமோ பாலுடைய தன்மை ரொம்ப குறைச்சி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சத்சங்கங்கள் தான் இப்போ நிறையா இருக்குது. எங்கே போனாலும் எதையாவது ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நல்ல முழுக்க 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 நல்ல விஷயமே பார்க்கக்கூடியது, நல்ல விஷயமே கேட்கக்கூடியது, நல்ல விஷயமே பேசக்கூடியது எந்த இடம்னு பார்த்தா ஒரு உண்மையான பரம்பொருளோடு இரண்டரை கலந்த ஒரு குருநாதரை கொண்டாடக்கூடிய ஒரு சத்சங்கம். இன்றைக்கி நமக்கெல்லாம் கிடச்சிருக்கிற சத்சங்கம் எப்படின்னா, நம்மளா தேடி போனால் ஏமாந்து போயிடுவோம், கிடைக்காது. இந்த குழந்தைங்க இப்படி அமைதியாக உட்காந்துருக்க மாட்டாங்க, அதை திருப்பி திருப்பி சொல்ல தேவையே இல்லை. அவங்களாம் வருங்காலத்தில் ஒவ்வொரு ரத்தனங்களாக தான் வெளியிருவாங்கங்கிறது சத்தியம். நமக்கெல்லாம் என்னன்னா சொன்னாங்கள் அண்ணாச்சி, ஒரே பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே உட்காந்து கேட்டுட்டு நாம சொல்ல சொன்னாங்களே, நமக்கு தனியாக கூட சொல்ல தெரியாது, எனக்கு ஆளக்கூட தெரியாது உன்னை அடையணும்னு. ஆனால் ஒருத்தங்க சொல்கிறாங்க, இது நல்ல விஷயம், இங்கே உட்கார்ந்தா பகவான் நாமத்தை சொன்னால் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட நினைப்பேன், இவர் அருளாளர்னு சொல்கிறாங்களே, நான் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவேன், குருஜி என்னன்னு கேட்டால் அருளாளர் அப்படிமே. ஓ அப்படியா அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, என்ன நடந்தாலும் அசையாத மனசோட அந்த நாமத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, வெளியில் நம்ம கத்தி சொன்னாதான் நாளைக்கு என்ன வரும்னா மனசுக்குள்ளே சொல்ல வரும். ஒரு கீழே விழுந்தா கூட ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லாமல் ராமா கிருஷ்ணா யோகிராம் சுரத்குமார்னு சொல்ல எப்படி வரும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு, ஏன்னா ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க, வெறும் பெரிய புராணம் பேசுவாங்க. நிறைய பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, 63 நாயன்மார்களுடைய கதையை சொல்லுவாங்க, கேட்க நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகாத்மாவோட வாழ்க்கையில் உள்ள லீலைகளை ரிலேட் பண்ணி சேர்த்து 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 சொல்லத்துல, ஓ அப்படி ஒன்றா, இது உண்மையா நடக்குமா, ஏன்னா சொல்கிறாங்கள அவங்க கதையை, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது, ஆடாமல் அசையாமல் உட்காந்து அந்த மனசு என்ன பண்ணுது, அந்த சாணும்பாங்க, அதில் என்ன பண்ணும், பிடிச்சிக்கிடும். இந்த மாதிரி சத்சங்கத்தில் சேர்ந்து நல்ல விஷயங்களை கேட்கறதுல தான் என்ன பண்ணும், பிடிச்சிக்கிடும். அதிலிருந்து அப்புறம் அதை பிடுங்கி வெளியில் எரிய யாராலும் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் முடியாது. அதுக்காகத்தான் மகான்கள்லாம் இத்தனை பாடுபடுறாங்க. உன் உள்ளத்துக்குள்ளே முதல்ல தெரிஞ்சு சொல்லு, தெரியாமல் சொல்லு, பிறகு சத்சங்கம் சேரு, நல்ல விஷயங்களை கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்,
என்ன விஷயம் பண்ணாலும் யோகிராம் சுரத்குமார் இது உங்களுக்கு அர்ப்பணம். படித்தாலும் சரி, பரீட்சை எழுதினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி. சொன்னாங்கல்ல சிவானந்தர், இது எந்திரிக்கத்திலேயே நாம சொல்லிட்டு அதுக்கு யார்ட்டையாவது ஏதாவது கேட்கணுமா, கடன் வாங்கணுமா, யாராவது ஏய் சொன்னீங்கன்னா உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு பாருன்னு யாராவது நம்மளை ஜாக்கிரதைப்படுத்த முடியுமா? யாராலையும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. எந்திரிக்கத்திலேயே யோகிராம் சுரத்குமார் கண்ணை திறந்து உலகத்தை முதல்ல பார்க்கறதுலையே, அதாவது படுத்தோம்னா எந்திரிப்போமான்னு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? நமக்கு தெரியாது. பகவான் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்திரிக்கத்திலேயே கண்ணை திறக்கத்திலேயே பகவான் நாமம், ஒவ்வொரு காரியங்கள் செய்யத்துலேயும் பகவான் நாமம், படுக்கத்தில் எப்பா இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை பண்ணி என் கூடையே துணையாக இருந்து என்னை நல்ல வழியில் நடத்தினியே, உனக்கு ஒரு நன்றி. நன்றிக்கு மேலே நம்ம ஹனுமார்ட்டேருந்து படிக்கக்கூடிய பாடம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அந்த ரூபத்துலேருந்து தான் குருநாதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நன்றி நன்றி நன்றின்னு ஒன்றை சொல்லத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? 3 நேரம் சாப்பாடுக்கு குறை இருக்காது, தங்கிறதுக்கு இடம் குறை இருக்காது, உடுத்துறதுக்கு துணி இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இருந்து நம்ம பகவான் நாமத்தை சொன்னால் வழி நடத்த வேண்டியது யார் பொறுப்பாயிருது? பகவானுடைய பொறுப்பாயிரும். நம்ம வேறு இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைகளை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, இந்த எல்லாரையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பகவானுடைய பொறுப்பு. நம்ம என்ன செய்யணும்னா, சத்சங்கம் இருக்குது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, என்ன கிடைச்சாலும் போதும்னு இருக்கணும், திருப்தி. ஆனால் சத்சங்கம் மட்டும் எனக்கு காணலை இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு துடிப்போடு இருந்து என்னைக்கு சத்சங்கம், என்னைக்கு போவோம். 6 மணிக்கு சத்சங்கம்னா 6:45 7க்கு வரலாம், தெரியாமல் வரலாம். ஒன்று தெரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் சொன்னார்ல, உள்ள வரத்தில் செருப்பை கழட்டிட்டு உள்ளே வர்ற மாதிரி வீட்டில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் கழட்டி வெளியில் வச்சுட்டு உள்ளே வந்து எனக்கு பகவான் இன்றைக்கி என்ன மெசேஜ் சொல்கிறாங்க நாமம் சொல்கிறாங்களே அதை சொல்லுங்கிற மட்டும் மனசுக்குள்ளே ஏற்றிட்டு போனால் அடுத்த சத்சங்கம் வர்ற வரைக்கும் அதை அது நம்ம சத்தியமாக வழி நடத்தும். இதுதான் மகான்களுடைய பாதை, ராஜ மார்க்கம். அந்த மார்க்கத்தெல்லாம் நமக்கு கொடுத்த குருநாதருக்கு நன்றி சொல்லணும்னா நாம் சொல்லி இந்த சத்சங்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார்